Good morning, Alex. Good morning, Shanthini. சமீபத்தில் நான் ரீசெண்டாக ஒரு ரிசர்ச்சுக்காக படிக்கும்பொழுது ஒரு வித்தியாசமான விஷயம் வந்தது. அது இப்போ எல்லாருக்கும் வியாதி இருந்தால் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, நிறைய தெரப்பிஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப ஏன்ஷியன்ட் டைம் இருந்துச்சு இல்லையா, ஆரம்ப காலகட்டம். அந்த ஆரம்ப காலகட்டத்தில் உடம்பு சரியில்லாமல் போயிருந்தா எப்படி அதை க்யூர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடும்பொழுது இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் கிடச்சிது. அப்போயே பெரிய பெரிய வியாதிகளுக்கு கண்டுபிடிப்பு, அதாவது ப்ராப்பராக மெடிசன்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்போயே பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கண்டென்ட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ்க்கு குட் மார்னிங்கோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கண்டிப்பாக. அனைவருக்கும் உதயம் பருப்பு வகைகள் வழங்கும் புத்தம் புது காலை வணக்கம். அலெக்ஸ், மெசபொட்டாமியா அப்படின்ற இடம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெசபொட்டாமியாவா? மெசபொட்டாமியா அப்படின்ற இடம் கேள்விப்பட்டது எங்கேயும் ஏதோ ஒரு பாட்டில் கேட்ட மாதிரி இருக்கு. பட் ஆனால் எந்த இடம் தெரியல, சொல்லிடுங்க. மெசபொட்டாமியா அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் 12th செஞ்சுரியில் அங்கே ஒர்க் பண்ண எல்லா சோல்ஜர்ஸ்க்குமே இப்போ நம்ம நார்மலாக எல்லா மக்களுக்குமே இருக்கிற அந்த போஸ்ட்மேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் நோய் இருந்திருக்கான். ஓகே. ஸோ அதனால அவங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஏதோ பேய் நடமாடுற மாதிரி, அவங்களை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி, இந்த மாதிரி சில மிஸ்பிலீவ்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்குமா. அதே மாதிரி எப்போவுமே ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருப்பாங்களா, யார் பார்த்தாலும் எரிஞ்சு விடுறது, இந்த மாதிரி சில நோய்கள்லாம். இப்போ நம்ம நிறைய வேலை பளு இருக்குது அதனால பண்ணுறோம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அந்த காலத்தில் அது என்ன மாதிரி இது பண்ணாங்க அப்படின்னா ரிலீஜியஸாக பார்த்தாங்களாம். ஸோ இது ஒரு பேய்னால தான் நடக்குது அப்படின்ற மாதிரி சில மெடிசன்ஸும் இதுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க, இதை குணப்படுத்துறதுக்காக. பட் இன்னும் நம்ம மாடர்ன் சொசைட்டியில் இதுக்கான மெடிசன் கண்டே பிடிக்க முடியல. எனிவே சோல்ஜர்ஸ் நம்மளுக்காக அதிகமாக உழைக்கிறவங்க, அவங்களுக்கான அந்த கியூரை யாராவது கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். ஸோ இதை தொடர்ந்து இன்றைய நாளுடைய நல்ல நேரம், ராவுகாலம், யமகண்டம், குளிகை போன்ற விஷயம் பார்த்துடலாமா? கண்டிப்பாக. இது சூரியோதயம். இன்று 31/3/2015 செவ்வாய்க்கிழமை, ஜெய வருடம் பங்குனி மாதம் 17ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:17 ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகன் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, திதி பகல் 10:10 வரை ஏகாதசி, பிறகு தூபாதசி, பகல் 1:54 வரை ஆயில்யம், பிறகு மகம் நட்சத்திரம். நல்ல நேரம் எனும் சுபபோரைகள் காலை 8 மணி முதல் 11 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 6 மணி வரை. சித்த யோகம் கூடிய சுபதினம் பகல் 2:06 வரை தனுசு ராசிக்கும், பிறகு மகர ராசிக்கும் சந்திராஷ்டமம். சாந்தினி, மர்டினா அப்படின்னு சொல்லிட்டு ஈஜிப்டில் ஒரு வில்லேஜ் இருந்துச்சோம். ஓகேவா? அந்த வில்லேஜில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு இந்த எலும்பு கூடுலாம் பார்ப்பாங்க தெரியுமா, மம்மியெல்லாம் தோண்டி எடுப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி கண்டுபிடிக்கும் பொழுது என்ன தெரிஞ்சதுன்னா, அந்த எலும்பு கூடுகளோட சேர்த்து சில காகிதங்கள், சில ரெக்கார்ட்ஸ்லாம் அந்த மாதிரி கிடைச்சதான். அந்த ரெக்கார்ட்ஸில் என்ன தெரிய வந்ததுன்னா, இந்த பர்டிகுலர் எலும்பு கூடுகள்லாம் மெயினாக அவங்க உயிரோடு இருந்தப்போ மவுண்டைன் கிளைம்பிங்கில் ஈடுபட்டிருந்தாங்களாம். அதுவும் மெயினாக எலும்பு ரீதியான நோய்கள் இருந்ததாகவும், போலியோ இவங்களுக்கு மெயினாக இருந்ததாகவும் மேக்ஸிமம் இந்த ரெஜிஸ்டரில் இருந்ததா. பட் சக்ஸஸ்ஃபுல்லி அந்த சமயத்திலேயே போலியோ மற்றும் இந்த எலும்பு ரீதியான விஷயங்கள் எல்லாத்தையும் ப்ராப்பராக கியூர் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அதுக்குன்னு ப்ராப்பராக கிளினிக், மெடிசன்ஸ் எல்லாமே இருந்திருக்கு போல இருக்கு. கண்டிப்பாக கிளினிக் இருந்ததான் தெரியல, பட் ஆனால் ப்ராப்பரான மெடிசன் கொடுத்து அதை கியூர் பண்ணியிருக்காங்க மெயினாக. அது மட்டும் இல்லாமல் ஈஜிப்டில் ஒரு ஃபேமிலியில் யாருக்காவது ஒருத்தருக்கு சின்ன பிரச்சனை இல்லை வியாதி இருக்குது அப்படின்னா, அந்த டோட்டல் ஃபேமிலியே சேர்ந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஆளை கவனிச்சிக்கணுமா. அப்படி இல்லைன்னா வெளியே ஒரு அவமானத்துக்குரிய ஒரு விஷயம் மாதிரி அதை பார்ப்பாங்களாம். ஸோ அதனாலேயே மேக்ஸிமம் எல்லாரையும் கேர் எடுத்துக்குவாங்க போல. சூப்பராக சொன்னீங்க அலெக்ஸ். இதை தொடர்ந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் இப்போ வர ஃப்ரெஷர்ஸ், அதாவது ஒர்க் புதுசாக போகிறவங்களுக்கும் எப்போவுமே ஒரு பெரிய கேப் இருக்கு இல்லையா. இது எதனால, இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கைரான் வழங்கும் யுவால டாக்டர் பாலசாண்டிலன் அவர்கள் சொல்ல வந்திருக்காரு. என்ன சொல்றாருன்னு பார்த்துடலாம். இது கைரான் வழங்கும் யுவா. Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you.
வெல்கம் டு கைரான் வழங்கும் யுவா யுகத்தை ஆழ்வது யுவசக்தி. நம்ம தினந்தோறும் யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய இன்ஸ்பைரிங்கான விஷயங்களை பற்றி பேசிட்டு வரோம். அப்படி இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எப்படிப்பட்ட யங்ஸ்டர்ஸை வேலைக்கு எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, என்னென்ன மாதிரி விஷயங்களை யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்தாங்க எதிர்நோக்குறாங்க அப்படின்றத பற்றி பேச போகிறோம். இதை பற்றி வழிநடத்தி நெறிப்படுத்த நம்ம கூட இப்போ டாட் லீடர் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச் டாக்டர் பாலசாண்டிலன் அவர்கள் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டாப்பிக்கே கேள்வியே கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எப்படிப்பட்ட யங்ஸ்டர்ஸை எதிர்நோக்குறாங்க? நம்ம இண்டஸ்ட்ரி அப்படின்னா அதை 3 பிரிவாக நம்ம பிரிக்கணும். அப்படின்னா ஒன்று வந்து ட்ரேடிங், சர்வீசஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங். நான் ஏன் மேனுஃபேக்சரிங்கை கடைசியில் வைக்கிறேன் அப்படின்னா, நம்மளோட ஜிடிபி அப்படின்னு சொல்கிறேன், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதில் வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து மேனுஃபேக்சரிங் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறத பற்றி நான் பேசிடுறேன். ட்ரேடிங் அப்படிங்கிறது என்னென்னா, வேறு எங்கேயோ தயார் பண்ணுறாங்க, இல்லை நம்ம நாட்டிலேயே கூட தயார் பண்ணலாம், அதை வாங்கி விற்கிறவங்க. அது வந்து நேரடியாக கடை போட்டு விற்கலாம், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்றைக்கி ரொம்ப பயங்கரமாக அதுதான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட்டிங் அண்ட் ட்ரேடிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப அது பெரிய இண்டஸ்ட்ரியாக வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அது வந்து கன்சூமரைசேஷன் கான்செப்ட்டு. அதில் வந்து எந்த மாதிரியான கன்சூமர் ப்ரிஃபரன்ஸ், டேஸ்ட் இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய இளைஞர்களை எதிர்பார்க்குறாங்க. குறிப்பாக வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லும் பொழுது பெரிய பெரிய ஸ்கீம்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே இவ்வளோ ப்ராடக்ட் விற்கணும், இவ்வளோ வால்யூம், இவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படிங்கும்போது லாட் ஆஃப் பீப்புள் வில் கான்டாக்ட். இட்ஸ் நாட் ஓன்லி கிவிங் த ப்ராடக்ட், அதோட உங்களுக்கு வந்து பேபால் இருக்கும், அதோட டெலிவரி on time. So you need to have logistics alignment with various companies who will deliver it on time to the consumer. அது வந்து சில சமயம் பேயபிளாக இருக்கலாம், சில பேர் ஆல்ரெடி பெய்டாக இருக்கலாம். ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு ட்ரெயின்டான ஒரு நிறுவனங்கள் வந்து நபர்களை எதிர்பார்க்குறாங்க எங்கள் ட்ரேடிங் இண்டஸ்ட்ரியில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கொரியர் நிறுவனமாக இருக்கலாம், அந்த மாதிரியான ரிப்பேர் பண்ணக்கூடிய நிறுவனங்களாக இருக்கலாம், ஆஃப்டர் சேல்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி எல்லாமே சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம். இங்கேயுமே வந்து லாட் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், டெக்னாலஜி அப்கிரேடேஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த இடத்துல சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப பெருசாகிட்டே போயிட்டுருக்கு. ஏன்னா மக்களுடைய தேவை அதிகமாகிட்டே இருக்குது, நம்மளுடைய பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து 88 கோடி பேர் வந்து மொபைல் வச்சுருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இன்றைக்கி டாப்அப் பண்ணணும், அவங்களோட லைன் கரெக்டாக ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான சர்வீசஸ் வந்து தேவைப்படுது. டெலிகாம் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கேபிள் கனெக்ஷனாக இருக்கலாம், இல்லை கொரியர் சர்வீசஸாக இருக்கலாம், டெய்லி நியூஸ் பேப்பர் கொண்டு போய் போடுறதா இருக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. நிறைய அவங்களுக்கு ஆஃபீஸஸ் இருக்குது, பில்டிங்ஸ் இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ண, ஹவுஸ் கீப்பிங், செக்யூரிட்டி சர்வீசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் தான் வருது. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஸ்கில்டு மேன் பவர் வந்து தேவைப்படுது. எக்ஸ்க்ளூசிவாக இந்த துறையில் ஸ்கில்டான பர்சன்ஸ் வந்து நிறைய பேர் தேவைப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங். இந்த மேனுஃபேக்சரிங் வந்து இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. டெக்னாலஜி ஏன்னு சொன்னால் நிறைய எம்என்சி கம்பெனிஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ அந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது வி மே ஹேவ் டு ஒர்க் அலாங் வித் தி ஃபாரின் நேஷனல்ஸ். அது வந்து ஒரு கொரியன் கம்பெனியாக இருக்கலாம், ஜப்பான் கம்பெனியாக இருக்கலாம், ஜெர்மனி கம்பெனியாக இருக்கலாம். அவங்க இங்கேயே இருக்காங்க, அவங்களுடைய கல்ச்சருங்க ஒரு விஷயங்களை நம்ம மேலே திணிக்கிறாங்க, எப்படிப்பட்ட ப்ராடக்டாக உருவாக்கணும்னு. சில சமயம் வந்து நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் அங்கேருந்து வந்துடும், வெறும் அசம்பிளிங் யூனிட் மட்டும் தான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். அப்போ இந்த டெக்னாலஜி வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை ஒரு மிஷினை நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம், அது வந்து இட்டாலியிலேருந்தோ ஜப்பான்லேருந்தோ ஜெர்மனிலேருந்தோ நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம்னா, அந்த மிஷின்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அண்ட் அட்வான்ஸ்டாக இருக்கும். அதை வந்து அவங்களே வந்து ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் தேவைப்படலாம், அதை என்ன மாதிரி கண்டிஷன்ஸில் அதை ஆப்ரேட் பண்ணணும், அது என்ன ஸ்பீடு, அது என்ன கெப்பாசிட்டி, அதோட வால்யூம், இது எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கக்கூடிய இளைஞர்களை இன்றைக்கி இண்டஸ்ட்ரி வந்து எதிர்பார்க்குது. ஸோ மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிகேஷன் இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வால்யூம் பிஸ்னஸ், ஏன்னா ஹியூஜாக வந்து சப்ளை பண்ணோம். அந்த வெண்டார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நிறுவனத்துக்கு சப்ளை பண்ணுறவங்களா இருக்கலாம், அந்த நிறுவனத்துலேருந்து வாங்குறவங்களா இருக்கலாம், உலகத்தில் எந்த மூலையில் ஒன்றா இருக்கலாம், வேற்று கிரகத்தில் கூட இருக்கலாம். அந்த மாதிரி வந்து பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்தளவுக்கு அப்கிரேட் ஆகிட்டாங்களா அப்படின்னா அங்கே பெரிய பிரச்சனை இருக்குது. ஏன்னா அவங்க அப்படியே தான் இருக்காங்க. சிலபஸ்லாம் வந்து 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 15 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வேணால் அப்டேட் பண்ணுவாங்களா இருக்கும். அதில் டீம்டு யூனிவர்சிட்டிஸ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ரீடம் இருக்குது. புது கோர்ஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இருக்கிற கோர்ஸ்லேயே லாஸ்ட்டு செமஸ்டரில் டக்குன்னு ஒரு டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்திருக்குன்னா அதை வந்து சின்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வரலாம். இன்றைக்கி இண்டஸ்ட்ரி ரிக்குவயர்மெண்ட்டில் வெறும்னா ஒரு அண்டர் கிராஜுவேட் படித்தா பார்த்தாது, ஒரு பிஜி வந்து படித்தாகணும். ஸோ அது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதி வெளிநாட்டில் போய் படிக்க வேண்டியிருக்கு, ஒரு ஸ்பெஷலைசேஷன். அப்படி பார்க்கும் பொழுது
நார்மல் இன்ஸ்டிடியூஷன் தட் இஸ் அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரியான ஒரு பல்கலைக்கழகங்களில் படித்தவங்கள தவிர டீம்டு யூனிவர்சிட்டிஸில் படித்தவங்கள ரொம்ப ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டு ஐஐடி ஐ கேன் டெல் யூ வெரி வெரி ஆத்தென்டிக்கலி நம்ம எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் படித்தவங்களுக்கு தான் வந்து கிடைக்குது. யூஎஸ்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன்லேயோ இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை போய் அவங்க படிக்கணும்னா இமீடியட் அட்மிஷன் வித் லாட் ஆஃப் ஸ்காலர்ஷிப் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ அந்த அளவுக்கு டீம்டு யூனிவர்சிட்டிஸால் அந்த சிலபஸை அப்கிரேட் பண்ணிக்க முடியுது, கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வர முடியுது, அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. மீதி வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்காங்கன்னா அவங்க அதை மாற்றுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த பிள்ளைங்களுக்கு தான் அந்த டிஸ்அட்வான்டேஜ் வந்து போய் சேருது. ஓகே, ஸோ இப்போ எல்லாமே ரொம்ப ஆட்டோமேட்டட் இண்டஸ்ட்ரியாக மாறிடுச்சு, எந்த இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும். ஸோ இதில் ஜாப் சீக்கர்ஸ்க்கு என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவங்க எப்படிலாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆட்டோமேட்டட் இண்டஸ்ட்ரியை? குறிப்பாக மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்பொழுது இன்றைக்கி வந்து டிகிஎம், டிபிஎம், கைசன், ஜஸ்ட் இன் டைம் இந்த மாதிரி நியூ கான்செப்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. ஏன்னா வி ஆர் ஒர்க்கிங் வித் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ். ஸோ அதனால் ஜப்பனீஸ் கான்செப்டாக இருக்கலாம், ஒரு யூஎஸ் கான்செப்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஜெர்மன் கான்செப்டாக இருக்கலாம். ஸோ அப்போ வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்களை முன்னாடியே எம்ப்ளாய் ஆயிருக்கக்கூடிய ஊழியர்களே அப்கிரேட் பண்ணிக்க வேண்டியிருக்கு. ஸோ அதுவும் புதுசாக வந்திருக்கிற பிள்ளைங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, இதெல்லாம் படிச்சிருக்கவே மாட்டாங்க, இதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் தான். ஸோ அது வந்து ஜஸ்ட் இன் டைம் அப்படின்னா இன்றைக்கி எனக்கு ப்ரொடக்ஷனுக்கு என்ன தேவையோ அது உடனே வரணும், முன்கூட்டியே வந்தால் வேஸ்ட்டு, முன்கூட்டியே வாங்கினா வேஸ்ட்டு. ஸோ அது வால்யூமில் வரணும், குயிக்காக வரணும், ப்ளஸ் வந்து ஃப்ளெக்சிபிள் மேன் பவர், ஃப்ளெக்சிபிள் லேபர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஃப்ளெக்சிபிள் மெஷின், ஃப்ளெக்சிபிள் மெத்தடாலஜி. லீன் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராசஸுமே வேஸ்ட்டாக இருந்தால் அதை கட் பண்ணுன்றாங்க, தேவையில்லாத மிஷினை தூக்குன்றாங்க, தேவையான ஆளை தூக்குன்றாங்க, தேவையில்லாத ஆளை. ஸோ அப்போ எல்லாமே ஆட்டோமேட்டட் சுச்சுவேஷன் வரும்போது என்னென்னா ரொம்ப குறைவான ஆட்கள், நிறைய ஒரு டேர்ன் ஓவர், நிறைய பிஸ்னஸ். ஸோ எல்லாமே ஒரு ஐடிஇஎஸ் எனேபிள்டாக இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் என்ன நடக்குதுன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளமா இல்லை அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளமா ஆர் அன்எம்ப்ளாயபிள் ப்ராப்ளமா அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாருமே படிச்சிடுறாங்க. படிச்சிட்ட பிறகு இவங்களுக்கு அந்த ஸ்கில் செட் ரொம்ப லேக்கிங் அப்படிங்கிறதுனால இவங்க யூத் எல்லாருமே அன்எம்ப்ளாயபிளாக தான் இருக்காங்க. பட் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான அந்த இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூஷன் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறான இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸாக இருந்தால் அந்த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் வந்து அந்த சிலபஸ்லேயே அதை கொண்டு வந்து அந்த நிறுவனங்களுக்கிட்ட வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயத்துறை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நிறுவனம் கொக்கோவை கொண்டு போய் கொடுக்கும், நீங்கள் விதையை நீங்கள் கொக்கோவை விதைச்சிருங்க, அது முடித்தோடனே நாங்களே பைபேக் பண்ணிக்கணுன்றோம். அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூஷனில் சில அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது, எம்ஓஇஸ் இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரியான கோர்சஸை வந்து உங்கள் சிலபஸில் ஆட் பண்ணிடுங்க, இந்த பிள்ளைங்க முடிச்சிட்டோன்னா நாங்களே அவங்கள வேலைக்கு எடுத்துக்கிறோம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் இருக்கா அப்படின்னா குறிப்பாக நம்மளுடைய டவுன் சவுத் நம்மளுடைய பரவி கிடைக்கிறது. நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸுன்றது வெறும்னா சென்னையை சுற்றி மட்டும் இல்லை, இட் இஸ் எவ்ரிவேர் தேர். ஸோ அந்த டயர் 2 டயர் 3 சிட்டிஸில் கூட நிறைய காலேஜஸ் இருக்குது. அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கலாம், பாலிடெக்னிக் காலேஜஸாக இருக்கலாம், ஆர்ட்ஸ் அண்ட் இது உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜஸாக இருக்கலாம். அப்போ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணிக்கவே இல்லை, குறிப்பாக ஃபேக்கல்ட்டிஸை அப்கிரேட் பண்ணிக்கவே இல்லை, ரொம்ப ரொம்ப பிஹைண்டாக இருக்காங்க. ஸோ இவங்கள வந்து ரொம்ப ரொம்ப அப்கிரேட் பண்ணிக்கிட்டால் தான் இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு மேட்ச் பண்ண முடியும். இப்போ அவங்க என்ன பண்ணணும்னா இந்த 2 லெவல்ஸை வந்து இந்த ட்ரைனிங் எடுக்கணும். ஒன்று வந்து நம்ம ஃபேக்கல்ட்டிஸை ரெடி பண்ணணும், இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் என்னென்ன தேவைகள் இருக்குன்றதை அவங்க புரிஞ்சுக்கணும். அப்போ தான் அவங்க அந்த நாலேஜை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பிள்ளைங்களையுமே கூட இண்டஸ்ட்ரி விசிட்ஸ்லாம் போகும்போது லைவ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து இன்றைக்கி உண்மையிலுமே என்ன நடந்துகிட்டு இருக்குது. சப்போஸ் இங்கே ஒரு பிள்ளை மீடியா படிக்குது அப்படின்னு சொன்னால் வந்து ஏசி ரூம்லேயே உட்காந்துட்டு நோட்ஸ் எழுதிட்டு வந்தால் பிரயோஜனம் கிடையாது. அவங்களும் போயிட்டு அந்த ஆடியோ ரெக்கார்டிங் எப்படி பண்ணுறாங்க, வீடியோ ரெக்கார்டிங் எப்படி பண்ணுறாங்க, லைட் எப்படி செட் பண்ணுறாங்க, பேக்ட்ராப் எப்படி வைக்கிறாங்க, எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு மீடியா அப்படின்னா. ஸோ இது வந்து ஒவ்வொரு துறைக்குமே பொருந்தும். ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணும்பொழுதே அதை பற்றின டீட்டெயிலிங் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. தென் தே ஹேவ் டு கம் பேக் மேக் அ ப்ரெசன்டேஷன் அண்ட் அதுக்கு வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து சில எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு அவங்களையுமே பேச வச்சு அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்குன்றத ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கேன் எக்ஸ்பிளைன், எனக்கு இதுதான் எனக்கு தேவை, இது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்ணும்போது அந்த பையனுக்கு வந்து ஒரு பெரிய என்லைட்டன்மெண்ட் கிடைக்கும். ஓகே, நான் படிச்சுட்டு இருக்கிறது ஒரு பெரிய கேப்பில் இருக்குது, ஐ ஹாவ் டு டெஃபினெட்லி அப்கிரேட். ஸோ இன்றைக்கி முடித்த உடனே வேலை வேணுன்ற சுச்சுவேஷனுக்கு பையன் போக மாட்டான். ஓகே, லெட் மீ அப்கிரேட் ஸோ தட் ஐ கேன் கெட் அ பெட்டர் ஜாப். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு பையனே கூட புரிஞ்சுக்குவான். அவனுக்கு வந்து ஆட்டிடியூட்னல் ட்ரைனிங் தேவையா, லாங்குவேஜ் ட்ரைனிங் தேவையா, கம்யூனிகேஷன் ட்ரைனிங் தேவையா, இல்லை டெக்னிக்கலி வெதர் ஹி நீட்ஸ் டு குவாலிஃபை ஹிம்செல்ஃப் லிட்டில் அஹெட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவு அந்த பையனுக்கு வந்து பிறக்கும். அண்ட் சார் சூப்பராக சொன்னீங்க. இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் மீட் பண்ணணும் அப்படின்றத பற்றி பேசுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் பிரேக்குக்கு அப்புறம் வர போகிறாங்க. ஸோ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது கைரான் வழங்கும் யுவா யுகத்தை ஆழ்வது யுவசக்தி. Chiron, unleashing the leader in you.
Blueprint for Success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. Chiron, unleashing the leader in you. Blueprint for Success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. வெல்கம் பேக் டு கைரான் வழங்கும் யுவா யுகத்தை ஆழ்வது யுவசக்தி. நம்ம இன்னைக்கு முக்கியமாக நிறுவனங்கள் இண்டஸ்ட்ரீஸ் எப்படிப்பட்ட யங்ஸ்டர்ஸே இன்னைக்கு வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத பற்றி பேசிட்டு இருந்தோம். பிரேக்குக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் பிரேக்குக்கு அப்புறம் இணைய போகிறாங்கன்னு சொல்லியிருந்தோம். அவங்க இப்போ வந்திருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 179 இயர்ஸ் ஓல்டான MCCAயோட செக்ரட்டரி ஜெனரல், அதாவது மெட்ராஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியோட செக்ரட்டரி ஜெனரல் மிஸ் சரஸ்வதி தான் இப்போ நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்க வரும்போது தான் ஃபர்ஸ்ட் விமென்ஸ் செக்ரட்டரி ஜெனரல். ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, அதை பற்றி எங்களோட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். சந்தோஷம் தான் டெஃபினட்டாக. ஏன்னா 179 வருஷ சேம்பர் நீங்கள் சொன்ன மாதிரி இதில் ஒரு ஃபர்ஸ்ட் இது உமன் செக்ரட்டரி ஜெனரல்ங்கிறது ஒரு ஹிஸ்ட்ரியில் இடம்பெற மாதிரி தான். பட் இட்ஸ் ஸோ ஹேப்பன், ரொம்ப அது சொல்ல முடியாது. பட் இது நடக்கணும். ஏன்னா நிறையா விமன் இன்றைக்கி வரணும்னு நினைக்கிறோம். இது ஒரு பிரேக்கிங் த கிளாஸ் சீலிங் பாங்க பாருங்கள், அது மாதிரி ஒரு விதத்தில் அப்படி எடுத்துக்கலாம். நம்ம வரும்பொழுது முதல்ல சில சமயம் சில பேருக்கு ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருந்தது. ஏன்னா அது சேம்பர் ஆஃப் காமர்ஸ், நிறைய இண்டஸ்ட்ரி ட்ரேடு. ஸோ இதில் ஒரு உமன் செக்ரட்டரி ஜெனரல் சக்சீட் ஆவாங்களா இல்லையான்னு என்னோட பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா பண்ணிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். 4.5 வருஷம் ஆயிடுச்சு இப்போ இங்கே வந்து. இப்போ எல்லாருக்கும் அந்த அக்செப்டன்ஸும் வந்துருது. ஐ எம் டெஃபினெட்லி ஹாப்பி. ஆஸ் அ விமன் நான் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லி ஆகணும் மேம். ஸோ இதை தொடர்ந்து கண்டெம்பரரியாக இப்போ இருக்கிற சினாரியோ, எந்த இண்டஸ்ட்ரி வேணால் எடுத்துக்கோங்க, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை இன்றைக்கி வர யங்ஸ்டர்ஸ் வந்து மீட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது ரொம்ப நாளாக இப்போ இந்த டிபேட் ஓடிட்டுருக்குமா. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் யூ ஆர் குவைட் யங், அதனால் உங்களுக்கே அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஏதாவது ஒரு விதத்தில். இன்றைக்கி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசப்படுற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நிறுவனங்களுக்கும் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு இருக்கிற கேப், இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூஷன் கேப். இன்ஃபேக்ட் ஒரு 15 வருஷம், ஏன்னா நான் இந்த ட்ரேட் ப்ரமோஷன், எம்ப்ளாய்மெண்ட், ஆண்டர்ப்ரனர்ஷிப் இதில் கிட்டத்தட்ட பாலா சாருக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 25-28 வருஷமாக நானும் இந்த இதில் இருக்கேன். ஒரு 15 வருஷம் முன்னாடி இது இவ்வளோ எல்லோரும் ஃபீல் பண்ணலை. எல்லோரும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. காலேஜ்லேருந்து ஏதோ வருவாங்க, இண்டஸ்ட்ரி எடுத்துப்பாங்க, அது ஒரு வேறு மாதிரி போயிட்டு இருந்தது. இப்போ ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸாக ஒரு க்ரோயிங் ரியலைசேஷன் இருக்குது, எங்கேயோ ஒரு கனெக்ட் மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. என்னோட ஃபீலிங் என்னென்னா அது ஒரு 2 ரீசனால் நான் நினைக்கிறேன். ஒன்று, இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரொம்ப டைனமிக், தினம் ஒரு மாறுதல் நடந்துட்டுருக்கு. முன்னாடிலாம் ஒரு டெக்னாலஜி வந்து அப்சார்ப் ஆகி ஒரு இண்டஸ்ட்ரி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 8 வருஷம் ஆகும். அதனால எஜுகேஷன் சிலபஸ் எதுவும் ரொம்ப பெரிய கேப் இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் எவ்ரி டே ஒரு டெக்னாலஜி வருது, மார்க்கெட் சேஞ்ச் ஆகுது, வெரி வாலடைல் சிச்சுவேஷன். ஸோ இண்டஸ்ட்ரி ரொம்ப டைனமிக்காக இருக்குது. எல்லாம் மார்க்கெட்லேருந்து, கஸ்டமர் ப்ராடக்ட்ஸ்லேருந்து, சேஞ்ச் ஆஃப் டெக்னாலஜிலேருந்து எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் அனுதினமும் மாறின்னு இருக்குன்னு சொல்லலாம். அதாவது சொல்லுவாங்க முன்னாடிலாம் முன்னாடி போகிறதுக்கு ஓடணும், இப்போ இந்த இடத்துல இருக்கிறதுக்கே ஓடினா தான் அந்த இடத்துலையே நிற்க முடியும்னு. அந்த மாதிரி நிறுவனங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும் எஜுகேஷனில் அவ்வளோ குவிக்காக, எஸ்பெஷலி நம்ம செட்டப்பில் ஒரு மோரல்லஸ் டேக்ஸ் லாங்கர் டைம். அதனால என்ன ஆகிடுது, முதல்ல சின்ன கேப்பாக ஆரம்பிச்சது இன்றைக்கி ஒரு பெரிய விரிசலாகவே வளர்ந்துருக்குது. ரொம்ப நிறையாவே கேப் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அகடமிக்லேருந்து வர்றவங்க வந்து ஒரு சிலபஸ் படிச்சுட்டு இருக்காங்க, இண்டஸ்ட்ரிக்கு வந்த உடனே ஃப்ரெஷ்ஷாக அதில் செட்டில் ஆகி ட்ரெயின் ஆகிறதுக்கே டைம் ஆகுது. இண்டஸ்ட்ரிக்கும் பொறுமை இல்லை, படிச்சுட்டு வர இளைஞர்களுக்கும் டைம் கம்மி. ஏன்னா தே வாண்ட் டு செட்டில் டவுன் ஃபாஸ்டர். அதுக்கு வந்து இப்போ வந்து இந்த சிஸ்டம் அவ்வளோ இடம் கொடுக்காதனால ஒரு பெரிய கேப் வருது. அதனால தான் இப்போ நீங்கள் கேட்குறீங்க பாருங்கள், இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏன் வரல, இந்த மாதிரி கொஸ்டின் வருது. இன்னொரு ரீசன் நம்ம எஜுகேஷன் சிஸ்டமும் அதான் எம்ப்ளாயபிலிட்டின்றதை தாண்டி அன்எம்ப்ளாயபிலிட்டி தான் ஒரு இஷ்யூ. அப்சல்யூட்லி. ஏன்னா முன்னாடி நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து அது ஜாஸ்தி யாரும் பேசுகிறதே இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா நிறுவனங்களும் வேலைக்கு ஆள் தேவைன்னு, அது என்ன செக்டாராக இருக்கட்டும், ஒரு போர்டு பார்க்குறீங்க. காலேஜ்லேருந்து எல்லாரும், காலேஜ்லேருந்து ஸ்கூல்ஸ்லேருந்து எல்லோரும் வர்றவங்க வந்துட்டு தான் இருக்காங்க. எங்கேயோ ஒரு மிஸ்ஸிங் லிங்க் இருக்குது உங்களுக்கு. அது என்னோட ஃபீலிங் என்னன்னா, அகெயின் எஜுகேஷன் சிஸ்டமும் நம்மளோடது ரொம்ப ஒரு சர்டிஃபிகேட் பேஸ்டாக போயிடுது, திறன் பேஸ்டாக இல்லை, காம்பிடன்சி பேஸ்டாக இல்லாமல் நீங்கள் இவ்வளோ சர்டிஃபிகேட் என்ன வாங்கிட்டு வரீங்க, 90+, 95+, அந்த மாதிரி போயிடுது. ஸோ ஒரு மெமரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணுறோமே ஒழிய ஒர்க் பண்ணி ஒரு வேலை வாய்ப்புக்கான ஸ்கில் டெவலப் பண்ணுறோமாங்கிறது ஒரு பெரிய பண்ணுற மாதிரி இல்லை, பிகாஸ் ஆஃப் தி டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ். ஏன்னா நேச்சுரலி இல்லையா, அவங்க அது தெரிஞ்சுட்டு வந்தால் தான் இங்கே ஃபிட் ஆக முடியும். விளையாட்டுக்கு ஒரு ஜோக் சொல்லுவாங்க, ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் படிச்சுட்டு வந்தாராம், வந்து வேலைக்கு சேர்ந்துட்டு ஷாப் ஃப்ளோரில் சூப்பர்வைசராக ஜாயின் பண்ணிவிட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கேட்டாராம், நான் படித்தேன் பாய்லர்னு அது எங்கே இருக்குது அப்படின்னு. ஒரு ஒர்க்கர் சொன்னாராம், நீங்கள் சாஞ்சிட்டு இருக்கீங்களே சார் அதுதான் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு என்னன்னே தெரியாமல் சமயத்தில் படிச்சுட்டு வராங்க. இது வந்து கொஞ்சம் ஒரு
வருத்தமான விஷயம். ஸோ நேச்சுரலி என்ன ஆகும், உங்களுக்கு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கும் வெளியில் வர்ற அவுட்புட், அந்த இண்டஸ்ட்ரி அப்சர்வ் பண்ணுற டேலண்ட்டுக்கும் பெரிய இடைவெளி இருக்குது. ஜெர்மனி எடுத்துக்கோங்க நீங்கள், அங்கே எப்போவுமே வந்து அவங்க அந்த காம்பிடன்சி பேஸ்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நான் ஐ ஹவ் விசிட்டட் ஜெர்மனி போயிருக்கேன், யூரோப், யூகே எல்லாம் போயிருக்கோம். அதுலெல்லாம் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த க்ளோஸ் கனெக்ட் இருக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் இன்ஸ்டிடியூஷனுக்கும். இன்ஃபேக்ட் இந்த இன்ஸ்டிடியூஷனில் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு பசங்க பண்ணணும்னா கூட இண்டஸ்ட்ரியோட ரியல் ப்ராப்ளத்தை எடுத்து ப்ராஜெக்டாக கொடுப்பாங்க. அதனால என்ன ஆகுது, சொல்யூஷன் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இண்டஸ்ட்ரியும் பெனிஃபிட் ஆகிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த ரியல் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னங்கிறது தெரியும். அது வந்து மிஸ் ஆகிறதுனால அங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்க்கும் இவ்வளவு கேப் இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா நிறைய இடத்துல அந்த கேப் கம்மி தான். பட் அவங்க இங்கே வரும்பொழுது, இங்கே பன்னாட்டு நிறுவனங்கள் இன்றைக்கி வந்துடுது. சென்னை எடுத்துட்டிங்கன்னா இன்னொரு டெட்ராய்ட் ஆகிடுது. இந்த மாதிரி வரும்பொழுது அவங்களுக்கு நேச்சுரலி, ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரீஸ் நம்ம ஒரு மேபி ஒரு லெஸ் லெவல் டெக்னாலஜி அவங்க இன்னும் ரெடி ஆகாத பொழுது இவங்கெல்லாம் வர்றதே ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியோடு வராங்க. தே எக்ஸ்பெக்ட் அகைன் அந்த அளவுக்கு ஸ்கில் வேணும்ன்ட்டு. இல்லை, நம்ம பிள்ளைங்களும் ப்ராஜெக்ட்டுக்கு போகிறாங்க, இந்த மிஷின்ஸ் அவங்க ஏதாவது பிரேக் பண்ணுவாங்களோன்ற பயத்தில் அவங்கள அப்படியே சர்ஃபேஸ் லெவலில் ப்ராஜெக்ட் பண்ண வச்சுட்டு போயிடுறாங்க. நீங்கள் சொன்ன அந்த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. சிக் ஃபஸ்ட்டா எக் ஃபஸ்ட்டாங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க கற்றுட்டு வந்தால் மிஷின் ஆப்ரேட் பண்ணலாம், மிஷின் ஆப்ரேட் பண்ணால் தான் கற்றுக்க முடியும். ஸோ இது ஒரு ட்ரிக்லிஷ் சுச்சுவேஷன் தான். பட் அது மட்டுமே ரீசன் இல்லை. ஏன்னா ஒரு மெஷின் டெக்னாலஜி ஒரு பார்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்ட். பட் ஈவன் அதர்வைஸ் ஒரு ஜென்ரல் மார்க்கெட் கண்டிஷன், இப்போ பி ஸ்கூல்லாம் ஒரு ரியல் டைம் சுச்சுவேஷன் கொடுத்தா அது கொஞ்சம் கொஞ்சம் பண்ண சொல்கிறாங்க. வேற ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்லையோ ஆர்ட்ஸ் காலேஜ்லையோ அது இன்னும் கம்மியாக தான் நடக்கிறது. ஸோ அந்த ஒரு ட்ரைனிங் ஆர் இன்றைக்கி எல்லாம் ஃபாஸ்ட் வேர்ல்டுமா, மேக் ரெடி டு ஈட், ரெடி டு குக் எல்லாம் வேணும். அது மாதிரி ரெடி டு எம்ப்ளாய் வேணும். அந்த ரெடி டு எம்ப்ளாய் இஸ் மிஸ்ஸிங். ஸோ இப்போ எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் நான் படிக்கும் போதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் விசிட்னு கூட்டிகிட்டு போவாங்க. இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி அவங்க இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு இன்ஸ்டியூஷன்ஸ் என்ன மாதிரி எஃபோர்ட்லாம் எடுக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பாக நிறையாவே பண்ண வேண்டியிருக்கும். அதனால நான் இண்டஸ்ட்ரி ஒன்றும் பண்ண வேண்டாம்னு சொல்ல வரல, இண்டஸ்ட்ரியும் பண்ணணும். பட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நிஜமாவே இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒரு pardon me for saying that, கொஞ்சம் கமர்ஷியல் லுக்கப் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபியூச்சர் அதை பற்றி ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுறதில்ல. பாரிங் ஒரு கொஞ்சம் பேரை தவிர, கொஞ்சம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தவிர, அவங்க ஏதோ இதுலேருந்து ஃபேக்ட்ரியிலேருந்து ப்ராடக்டை ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புகிற மாதிரி அனுப்பிச்சிட்ருக்காங்க, மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்புகிற மாதிரி. ஸ்டாம்ப் போட்டு, ஆமாம் அவ்வளோதான், ஸ்டாம்ப் போட்டு அனுப்பிடுறாங்க வெளியில். இட்ஸ் யுவர் கேம், நீங்கள் போய் பார்த்துக்கோங்கிற மாதிரி. அது வந்து என்றைக்கும் கஷ்டம். ஸோ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டெஃபினட்டாக இந்த அகடமிக் ஸ்கில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு லெவலுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். அதுவும் இன்றைக்கி இருக்கிற காம்படிஷனில் ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுங்கிறது ரொம்ப கரெக்டு. அதனால நீங்கள் இப்போ ஒரு லெவலுக்கு மேலே ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிறாங்க, 98 மார்க் வாங்கினவருக்கும் 96 மார்க் வாங்கினவருக்கும் என்ன பெரிய நாலேஜ் லெவலில் டிஃபரன்ஸ் வந்துட போகிறது. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த அகடமிக்ஸ் வந்து வில் லூஸ் சிக்னிஃபிகன்ஸ். அதுக்கப்புறம் அவங்க எதிர்பார்க்குறதே வேறு. அந்த எதிர்பார்ப்பை இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கொஞ்சம் அகடமிக்கோட சேர்த்து கொடுக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கிராஷ் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு லாஸ்ட் செமஸ்டரில் இன்டர்வியூக்கு ரெடி பண்ணுறது, அது ஹெல்ப் ஆகாது. சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் கூட லாஸ்ட் செமஸ்டர்லேயும் ஒரு லாஸ்ட் இயர் பண்ணுறதுனால ஒருத்தரோட பர்சனாலிட்டி அவ்வளோ டிராஸ்டிக்காக மாற்ற முடியாது. இது வந்து இட் ஹேஸ் டு பி பார்ட் ஆஃப் தி சிலபஸ் இட் செல்ஃப். நம்பர் 1, அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸை கண்டிப்பாக ஒரு டோஸ் பை டோஸாவது முதலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். இன்னொன்று நான் முதல்ல சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரி கனெக்ட், நிறைய இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளை ஃபேக்கல்ட்டியாக கூப்பிடலாம். ஏன்னா இன்றைக்கி காலேஜ் ஃபேக்கல்ட்டிஸ்க்கும் லிமிட்டட் நாலேஜ், வி ஹேவ் டு அக்செப்ட் தட். சம்டைம்ஸ் ஐ ஃபீல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் கூட நாலேஜபிள் ஆகிடுறாங்க. இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் நாலேஜபிள் ஆகிடுறாங்க. விளையாட்டுக்கு ஐ ஆல்வேஸ் சே, இப்போ மாதாபிதா கூகுள் தெய்வம், கூகுளில் பார்த்து அவங்க பாதி கற்றுன்றாங்க. ஸோ டீச்சர்ஸ் வரும்பொழுது அவங்களோட நாலேஜ் லெவல் கூட கொஞ்சம் சம்டைம்ஸ் லேக்கிங் ஆகிடுறது. அண்ட் எல்லாரும் எல்லாத்தையும் கற்றுட்டு அதுக்காக ஸ்பெஷலைஸ் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம், இன்ஸ்டிடியூஷன்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஸ்பெஷலிஸ்ட்டை ஒன்ஸ் இன் அ வீக், ஒன்ஸ் இன் அ ஃபியூ டேஸ், வாட் எவர் பி த கேஸ், கூப்பிட்டு அவங்கள பேச வைக்கலாம். அவங்க லேட்டஸ்ட் என்னன்னு சொல்லலாம், சென்சிடைஸ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அந்த ரியல் வேர்ல்டை கொஞ்சம் அந்த கனெக்டை மெயின்டைன் பண்ணணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மேம், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே நிறைய ஸ்கில்ஸ் இருக்கிற பர்சன்ஸ் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிஐலேருந்து ஒரு ஆள் தேவை, ஒரு இன்ஜினியர் தேவை, ஒரு பாலிடெக்னிக் படித்த ஒரு தேவை. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் தேவைப்படும் போது இந்த ஸ்கில் கேப்பை நீங்கள் எப்படி அட்ரஸ் பண்ணுறீங்க? நிறைய இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் அட்வைஸ் கொடுத்துருக்கீங்களா? ஆமாம், அதாவது இது அகெயின் நீங்கள் இந்த ரூட் காஸ் பார்த்தீங்கன்னா நம்ம படித்து வர்றதே நம்மளோட சிஸ்டம். அகெயின் நான் அதுக்கு போகிறேன்னா நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரோ. இப்போ நீங்கள் அதர் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே கூட இருக்காது. பயோடெக்கும் படிப்பார், இன்ஜினியரிங் படிப்பார், மேக்ஸ் படிப்பார். நமக்கு அப்படி இல்லை. ஸோ தட் மீன்ஸ் நம்ம கொஞ்சம் சிலபஸ்லாம் நேரோ பண்ணிட்டோம். நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு இண்டஸ்ட்ரிக்கு வரும்பொழுது அது வந்து ஒரு எக்ஸ்பேண்டட் ஃபீல்டு, அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்கில் செட்ஸ் வேணும். அதனால தான் நாங்கள் எப்போவுமே சொல்கிறோம், மல்டி ஸ்கில்டு பீப்புள் தான் இப்போ ரிக்வயர்ட். முன்னாடி மாதிரி எனக்கு ஒரு ரைட் ஐ ஸ்பெஷலிஸ்ட், லெஃப்ட் ஐ ஸ்பெஷலிஸ்ட்டு ஹெல்ப் ஆகாது. இன்றைக்கி ஒரு பிளம்பர் வந்து வெல்டராகவும் இருக்கணும், கார்பெண்டராகவும் இருக்கணும், மிஷினும் ஆப்ரேட் பண்ண தெரியணும். ஸோ எஜுகேஷனில் அகைன் அந்த இது வரணும். பட் அது வர்ற வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஏன்னா எஜுகேஷன் மாதிரி வர்றதெல்லாம் டைம் கன்சூமிங் ப்ராசஸ். வேறு பிரச்சனை வந்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஆட்கள் தேவை. ஸோ
ஸோ மெனி இண்டஸ்ட்ரீஸ் எங்கள் மெம்பர்ஸ்க்கே வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியே எய்தர் அவங்களே தே ஹவ் காட் ஒரு ஸ்மால் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் போட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டெப் மேலே போய் இப்போ சேம்பரே வந்து வி ஆர் செட்டிங் அப் ஸ்கில் சென்டர். ஸோ தட் எங்களோட ஐடியா என்னன்னா நாங்கள் இண்டஸ்ட்ரியோட ரெக்குயர்மெண்ட்டை கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணி இன்ஸ்டிடியூஷன் கொண்டு போகலாம். நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் போர்ட்லாம் இதுதான் வந்து நிறைய ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணி இதை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் வெரி இன்னும் வந்து பட் அது ஸ்கோப் ரொம்ப ஜாஸ்தி மிஸ்டர் பாலா. அதாவது யூ ஹேவ் டு டூ ரியலி லாட் ஆஃப் திங்ஸ். அது வந்து ஷார்ட் எல்லாரும் வரணும். ஒத்தர் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் ஹெல்ப் பண்ண முடியாது. எல்லாருமே we have to step in. I want to just place it on record the good work being done by MCC and yourself. Food for thought அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூஷனல் கனெக்ட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு 3-4 எக்ஸ்பர்ட்ஸை வச்சு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்து அண்ட் தே இன்ஃபேக்ட் டிஸ்கஸ் கரெக்டாக டயத்துக்கு ஆரம்பிச்சு டயத்துக்கு முடிச்சு அதில் லாட் ஆஃப் இன்புட்ஸ் ஆர் பீங் கவர்ட் அண்ட் ஆஃப்டர் தி டிஸ்கஷன் இஸ் ஓவர் பீப்புள் கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஸோ அதில் என்ன நடக்குதுன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் தட். ஸோ இவங்க இந்த டிஸ்கஷனோட அதை நிறுத்தாமல் ஹவு தே கேன் கோ அண்ட் இம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிற விஷயமே நடக்கக்கூடிய அளவுக்கு MCCI இஸ் மேக்கிங் அ வெரி பிக் ரோல். இன்ஃபேக்ட் ஒரு 1 year முன்னாடி எம்ப்ளாய்மெண்ட் வர்சஸ் எம்ப்ளாயபிலிட்டி டிபேட்டே பண்ணினோம். இப்போ ஒரு இண்டிவிஜுவல் பர்சனலாக வந்து MCCI காண்டாக்ட் பண்ணணும்னா எப்படி காண்டாக்ட் பண்ணி இந்த ஸ்கில் செட்டில் சேரலாம் மேம்? அஃப்கோர்ஸ் இண்டிவிஜுவலோட ஒரு குரூப்பாக வந்தால் எப்பவும் ஈஸி. பட் அதுக்காக இண்டிவிஜுவல்ஸ் வரக்கூடாதுங்கிறது கிடையாது. ரீசனபிள் பேட்ச் இருந்தால் ஏன்னா ஒத்தொத்தரா நாங்கள் போட்டு அக்யூமுலேட் பண்ணி அக்ரிகேட் பண்ணி பண்ணுறதை விட ஒரு குரூப்பாக வரும்போது ஈஸி. பட் தட் டசன்ட் மீன் அவங்க வரக்கூடாதுங்கிறது இல்லை. ஏன்னா அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறோம், ரிஜிஸ்டர் பண்ணுறோம். ட்ரைனிங் வேணுமா என்னங்கிறத மட்டும் அவங்க கொஞ்சம் பர்டிகுலராக சொல்லணும். என்ன மாதிரி இருக்கணும், என்ன பேக்ரவுண்டில் வராங்க, என்ன ட்ரைனிங் வேணும், வாட் இஸ் தர் கோல். அது தெரிஞ்சதுன்னா நாங்கள் குரூப் பண்ணி ஒரு 10-15 பேர் ஒரு பேட்ச் சைஸ் வரும்பொழுது we can conduct the program. ஓகே, இப்போ ஒரு ஃப்ரெஷர் வந்து அவங்களே எம்ப்ளாயபிளாக ஆக்கணும், இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் மீட் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்னென்னலாம் பண்ணணும்? இன்றைக்கி எஜுகேஷன் இதெல்லாம் மாறி வர்றதுங்கிறது வரணும். பட் அது ரொம்ப நாள் ஆக போகிறது. பட் நம்ம பிரச்சனை இன்றைக்கி அவங்க வெளியில் வராங்க. இன்றைக்கி அவங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா எல்லாம் இன்றைக்கி எஜுகேஷன் நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு, டைம் மணி எல்லாம். ஸோ வெளியில் கரெக்ட் நேச்சுரலி கிடைக்கணும். இல்லைன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் போய்டும். ரெண்டாவது உங்களுக்கு தெரியும் அது வேறு ப்ராப்ளங்களுக்கு கொண்டு விடலாம். இன்றைக்கி வேலை இல்லாமல் என்ன ரீசனாக இருக்கட்டும், வேலை கிடைக்கலங்கிறத விட வேலைக்கு தகுதி இல்லைங்கிற மாதிரி இருந்து வேலை இல்லாமல் இருந்தால் வேறு விதமான சோஷியல் ப்ராப்ளம்ஸ் தாராளமாக வரும். நிறைய இன்றைக்கி அது ஒரு ரீசன். அதை பற்றி நிறைய ஸ்டடி ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால இந்த மீன் டைம் இந்த சிஸ்டம்லாம் சேஞ்ச் ஆகி ஹோப்ஃபுல்லி இன்றைக்கி ஒரு நாள் அது நடக்கும்னு நம்புவோம். பட் அதுக்கு நடுவில் இன்றைக்கி அந்த இண்டிவிஜுவல் அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு கண்டிப்பாக அகடமிக் ஸ்கில்லோடு நிறுத்தவே முடியாது. தே கேனாட் பி காம்ப்ளசன்ட். ஈவன் அவங்க 98-99% கூட வாங்கட்டும், இண்டஸ்ட்ரி நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு லெவலுக்கு தான் அதை கன்சிடர் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் அவர் பிக் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி அதான் அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தார். எல்லாம் 96% சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். அவங்கள ஒரு 4 மாதம் கூட எங்களுக்கும் அவங்களை பிடிக்கல, அவங்களுக்கும் எங்களை பிடிக்கல போயிடுது. ஏன்னா இவங்க வர்ற எக்ஸ்பெக்டேஷன் வேறு, இவங்க எதிர்பார்ப்பு வேறு, கம்பெனியோட எதிர்பார்ப்பு வேறு. அதனால 96-98 எலிஜிபிலிட்டி தான், சூட்டபிலிட்டி இல்லை. அதே தான். ஏன்னா அது வந்து ஒரு பேசிக் கட் ஆஃப். அதுக்காக ஒரு இன்ஜினியரிங் ஜாபுக்கு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் எடுக்க முடியாது. அந்த லெவலில் அகடமிக் ஸ்கில்ஸ் வேணும், குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும். பட் அது மட்டும் வாழ்க்கை இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம முதல்ல சொன்னால் இது 30%னா 70%க்கு அவங்க தங்களோட ஆட்டிடியூட் வைஸ், அதாவது 2-3 சொல்லுவாங்க, பர்சனாலிட்டி கைண்ட் ஆஃப் traits, personality kind of expectation, உங்களோட integrity, sincerity, commitment, behavioral temperament, team buildingல எப்படி டீம் ஒர்க்ல எப்படி இருப்பீங்க, how to work as a team. ஏன்னா இதெல்லாம் தான் ஃபைனலி மேட்டர்ஸ். எஜுகேஷன் இதை விட கம்யூனிகேஷன் அப்சல்யூட். இன்ஃபேக்ட் இண்டஸ்ட்ரீஸில் அதுதான் இப்போ மெயினாக சொல்கிறாங்க. எக்கச்சக்க குவாலிஃபிகேஷனோட வராங்க. பட் என்ன ப்ராப்ளம் தெரியல, ஒரு 4 லைன் எழுதுறதுக்கோ ஒரு 4 லைன் அசர்ட்டிவாக பேசுறதுக்கோ முடியல. ஸோ இந்த ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நிறையா கேட்பாங்க, இது எவ்வளோ தூரம் மாற்ற முடியும், எல்லாருக்கும் ஒரு பேசிக் பர்சனாலிட்டி இருக்கேன்னு. மேபி மிஸ்டர் பாலா வில் பி ஏபிள் டு சே பெட்டர் ஆன் தட். பட் கண்டிப்பாக மாற்ற முடியும். நீங்கள் ஒரு லெவலுக்காவது எல்லா டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கோ இல்லையோ பர்சனாலிட்டியில் டெஃபினட்டாக ஒருத்தர் வி கேன் அப்கிரேட் அவர் செல்ஸ். அது பண்ணித்தான் ஆகணும். அது மாதிரி ஜாப் ரிலேட்டட் ஸ்கில்ஸ், ஐடி. இன்றைக்கி வந்து என்ன ஃபீல்டு என்ன படித்தாலும், முன்னாடி படிக்காதவன் சொன்னால் எழுத படிக்க தெரியாதவங்க, இன்னைக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியாதவங்க இல்லிட்ரேட். அதனால அது எல்லாருக்கும் தெரியாத ஜாதி, அவ்வளோதான். ஸோ அதனால அதெல்லாம் வந்து பேசிக் ஜாப் ரிலேட்டட் ஸ்கில்ஸ். ஸோ இந்த ஜாப் ரிலேட்டட் ஸ்கில்ஸுக்கு ஐ வுட் சி 30% அகடமிக்னா, ஜாப் ரிலேட்டட் ஸ்கில்ஸ் another 30%, கடைசி 40% வந்து அந்த இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி ரிலேட்டட் ஸ்கில்ஸ் தான். அது கண்டிப்பாக வேணும். அது நம்ம கான்ஷியஸாக தான் பில்ட் பண்ணணும். இன்றைக்கி உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி,
ஏன்னோ நெட்டு எக்ஸ்போஷர் எல்லாம் இருக்கு. ஸோ இது பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது, பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாங்கிறது என்னோட ஃபீல். பியூட்டிஃபுல், வெல் சார். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஃபர்ஸ்ட் உமன் செக்ரட்டரி ஜெனரலோட எனக்கு மீட் பண்ண அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் உங்க ப்ரெஷியஸ் டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி சூப்பராக இண்டஸ்ட்ரியோட ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்கு அண்ட் யங்ஸ்டர்ஸ் இப்போ எப்படி இருக்காங்கன்னு சூப்பர் ஆப்டிமிசமோட சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். இல்லை, ஐ எம் ஆல்சோ வெரி ஹாப்பி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வேந்தர் டிவி மூலமா எல்லாரையும் தொட, ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட், எனக்கு ரொம்ப பெட் சப்ஜெக்ட். அதனால இது இந்த வேந்தர் டிவி மூலமா உங்களோட உரையாடினதுக்கும் மக்களுக்கும் இந்த மெசேஜை கொண்டு போகிறதுக்கும் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது பற்றி ரொம்ப சந்தோஷம். ஐ ஆல்சோ தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஐ திங்க் ஃபியூச்சரிஸ்டிக்காக இனிமேல் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப நேரம் திங்க் பண்ணி சூப்பரான சக்ஸஸோடு இருப்பாங்க நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பாலா சார். அண்ட் மை ப்ளஷர், ஆல் தி பெஸ்ட். ஸோ ஐ திங்க் பார்த்துட்டு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த எபிசோட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு ஒரு வித்தியாசமான டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, சாந்தினி மதிவானன் signing off from the entire team of Chiron வழங்கும் யுவா யுகத்தை ஆழ்வது யுவ சக்தி. நன்றி, வணக்கம். Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. அலெக்ஸ், டஸ்கனி இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த பக்கத்தில் இருக்க கடல் பகுதியில் வந்து ஒரு கப்பல் ரொம்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி மூழ்கி இருக்கு. ஓகே. அந்த கப்பலுக்குள்ள நிறைய விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது லேம்ப்ஸ், அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு, சில எலும்புக்கூடுகள், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது கூட ஒரு செஸ்ட், அதாவது ஒரு பொட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. அந்த பொட்டி வந்து ரொம்ப துருப்பிடிச்சிருந்தது. ஸோ உடச்சி ஓப்பன் பண்ணாங்க சமீபத்தில். உள்ளே பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ், சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் எல்லாமே டெஸ்ட் பண்ணப்போ சுமார் 2000 வருஷங்கள் பழமையானது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சமயம் வந்து மெடிசன்ஸ் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அப்பயே வந்து எவ்வளோ டேர்ம்ஸ் தெரிஞ்சு வச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் வந்து இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் வியப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்லாம் ஒரு ஐடியா வருது. எனவே அழகாக சொன்னீங்க. இதை தொடர்ந்து ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அரிய விஷயங்களை நம்மளுக்காக சொல்ல வராரு சடஜித். பார்த்துலாமா? கண்டிப்பா. இது சொல்ல சொல்ல இனிக்குது ஐயா. रमो रक्षदुरो जगत्त्रय गुरुः रामं नमस्याम्यहम् रामेणामरशत्रवो विनिगताः रामाय तस्मै नमः रामादेव समुत्थितं जगदिदं रामस्य दासोऽस्म्यहम् रामे तिष्ठति सर्वमेतदखिलं हे राम संरक्षमं गुहेण सार्धं तत्रैव स्थितोऽस्मि दिवसान् बहून् आशया यदि वा रामः पुनः शब्दापयेदिति என்பது சுபத்ரன் தசரதரை பார்த்து சொன்ன ஸ்லோகம். தசரதன் கேட்டான், சரி சுபத்ரா, நாடு எப்படி உள்ளது அப்படின்னு கேட்டான். கேட்ட காலத்தில் சுபத்ரன் தெரிவித்தான். அற்புதமான ஸ்லோகம் தெரிவிக்க தொடங்கினான். விஷயே தே மகாராஜா ராமப்ஜசரகர்ஷிதாக அபிவிட்சா பரிப்லாடாக சபுஷ்பான்குரகோரகாக உபதப்தோதகாண்டத்யः பல்வலாடி சராம்சிச்சா பரிசுஷ்க பலாஷாடி வடாஜுபவடாடிச்சா என்று தெரிவித்தான் சுபத்ரன். என்ற நாடு எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு சாதாரணத்தை பார்ப்போம். விஷயே தே மகாராஜா, ராஜே உங்களுடைய நாடு ராம வியசனகர்ஷிதாக, ராவணை விட்டு பிரிந்து ரொம்ப துன்பத்திலே ஆழ்ந்து கிடக்கிறது. அபிவிட்சா பரிப்லாடாக, விருட்சங்கள் கூட வாடிவிட்டன. சபுஷ்பான் குர கோரக்காக, புஷ்பங்களும் வாடிவிட்டன. உபதப்தியோதகாண்டத்யா, நதிகளெல்லாம் கொதிக்க தொடங்கிச்சு. பல்வலாரி சராம்சிச்சா, எல்லா சரோவரங்கள், எல்லா ஏரிகள், குளங்கள் அதுவும் கொதிக்க தொடங்கிச்சு. அதற்கு மேலே பரிசுஷ்க பலாஷாடி என்று பழங்கள் எல்லாம் வருவதே கிடையாது. காய்த்த பழங்கள் எல்லாம் பழுப்பதே கிடையாது. அப்படி இருக்கிறது. வடாஜுபவடாடிச்சா, வடங்களும் உபவடங்கள் எல்லாமே வாடிவிட்டது. சுபத்தை தெரிவிக்கிறான். இதற்கு வியாக்கியானத்தை பார்ப்போம், விசேஷார்த்தத்தை பார்ப்போம். விஷயே தே மகாராஜா, விஷயே தே விஷயே அப்படின்னா உம்முடைய ராஜ்யம் அப்படின்னா. உம்முடைய ராஜ்யம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏதோ உம்முடைய ராஜ்யத்தில் ஏதோ ஒரே ஒரு அயோத்தியை, அதில் ஒரே ஒரு இடம் மட்டும் கிடையாது. எல்லாம் அயோத்தியை, கோசல தேசம் முழுவதும். கோசல தேசம் எப்படி இருக்கக்கூடியது? வாலி கிட்ட ராமன் தெரிவிக்கிறான். இச்வாகூடாம் இயம்பூமிகி சசைல வடகாரணம். இச்வாகூடாம் இயம்பூமிகி, இச்வாகூக்கு இந்த பூமியே சித்தமானது. சசைல வடகாரணம், அதற்கு மேலே பர்வதங்கள், அதற்கு மேலே சசைல வடகாரணம்
இடங்கள் காடுகள் எல்லாம் இக்ஷ்வாகுவுக்கு சொந்தமானது அப்படின்னு தெரிவிக்கிறான். அப்படிப்பட்ட உம்முடைய நாட்டில் ஏதோ ஒரு இடம் கிடையாது, எல்லா இடத்திலேயும் எப்படி இருக்குன்னா விஷயத்தே மகாராஜரே ராமம் கரிஷிதாக ராவனை விட்டு பிரிந்த துன்பத்திலே ஆழ்ந்து கிடக்கிறார்கள், ரொம்ப ஆழ்ந்து கிடக்கிறார்கள், ரொம்ப துன்பப்படுகிறார்கள் எல்லோரும். விஷயத்தே மகாராஜ ராமம் கரிஷிதாக அபிவிட்சா பரிம்லாடாக தெரிவிக்கிறார். அபிவிட்சா விற்றங்கள் கூட வாடிவிட்டனா அப்படின்னு தெரிவித்தான். மனிதர்கள் மட்டும் இல்ல, விற்றங்கள் கூட வாடிவிட்டனா அப்படின்னா. தசரதன் சொன்னா, அப்படியா, இந்த தோட்டக்காரன் சரியா தண்ணி விட்டுருக்காத இருப்பான், அதனால அந்த விற்றங்கள்லாம் வாடி இருக்கும் அப்படின்னா தசரதன் தெரிவித்தான். சுமந்திரன், தசரதா, ராவனை விட்டு பிரிந்து சம்ஸ்கிருத வியாகரணத்தை கூட நீ மறந்துட்டியா அப்படின்னா சுமந்திரன். என்ன அப்படின்னா விருட்சம்னு எதுக்கு பெயர்னா சாதா மரத்துக்கு விருட்சம்னு பெயர் கிடையாது. என்ன எதுக்கு விருட்சம்னு பெயர்னா மேலே இருக்கக்கூடிய கிளைகள் இலை அது மட்டும்தான் தெரியும், அடிப்பகுதி அப்படியே நீர்ல ஆழ்த்து கிடக்கும், அப்படி இருக்கக்கூடியதற்குத்தான் விருட்சம் அப்படின்னு பேர். அதனால அப்படிப்பட்ட அவ்வளவு நீர் இருக்கக்கூடிய அந்த மரம் கூட வாடிவிட்டது மேல் பகுதிகள். அவ்விற்றங்கள் கூட வாடிவிட்டன. அபிவிட்சா பரிம்லாடாக சபுஷ்பாட்குர கோரக்காக அக்குறிக்கக்கூடிய புஷ்பங்கள் இப்பொழுதுதான் மலர போகிறது, மொட்டாக இருக்கு. அந்த புஷ்பங்கள்ல கூட வாசனைகள் போடுத்து வாடி போடுத்து, அப்படியே எல்லா புஷ்பமும் வாடி போடுத்து, எல்லா இலைகளும் வாடி போய் உதிர்ந்து போய் கீழே விடுத்து விட்டது. அப்படி இருக்கிறது ஒவ்வொரு இடமும். என்ன ஏதோ ஒரு இடம்னு நினைச்சுக்காது, எல்லா இடத்துலையும் அப்படிதான் இருக்கு. அதற்கு மேல என்ன தெரிவிக்கிறான் சுமந்திரன். உபதப்தோ தக அன்னத்யா, சரிதா, நான் ராவனை விட்டு பிரிஞ்சு எனக்கு ஒரே உடம்பெல்லாம் அப்படியே உஷ்டமா இருக்கு, வீரகாங்கினி இல்லை துடிச்சுட்டு வந்தேன், தேரில் ஏறிட்டு வந்தேன். திரும்பி வரும்போது சரி ராவனை விட்டுட்டு வரோம், சரி ஒரு நதி இருக்கு, இந்த நதியில நல்லா குளிச்சுட்டு போவோம். நதி கிட்ட போனா கிட்டையே போக முடியல, அப்படியே குதிக்கிறது, அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நிலமெல்லாம் குதிக்கிறது, காளியன் மடுவை போல இருக்கு அப்படின்றா. காளியன் மடு அப்படின்னு பின்னாடி சொல்லப்படுகிறது. காளியன் மடுனா என்ன அப்படின்னா, காளியன் அப்படின்ற பாம்பு அது அந்த மடுவிலே இருந்தபடினால என்ன எல்லா இடமும் அப்படியே கொதித்து கொண்டிருந்ததாம். அப்படி கொதிச்சுட்டு இருக்கு, தண்ணி எப்படி இருக்கு அப்படின்னா 100 டிகிரி சென்டிகிரேட், பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோமே, அப்படி கொதிக்கிறது. அந்த நீர் எடுத்து அதுல அரிசியை போட்டா என்ன ஆகும்னா சாதம் போட்டுடலாம், அப்படி கொதித்து கொண்டிருக்கிறது அந்த சாதமானது. அந்த அவ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த நீரானது பக்கத்துலேயே போக முடியல, பக்கத்தில் போனாலும் அப்படியே உஷ்ட காற்று அது வந்து வீசுறது, பக்கத்துலேயே போக முடியல, அப்படி இருக்கிறது. உபதப்தோதக அன்னத்யஹ பல்வலாடி சராம்சிஜா அப்படின்னா சின்ன சின்ன குளங்கள் குட்டைகள், அதுவும் அதில் இருக்கக்கூடிய அடிஜலமும் சுட்டு விட்டன அப்படின்னா. சின்ன குளங்கள், ஏதோ ஒரு சின்ன குளங்கள் குட்டைகள்னா சரி, அது உஷ்டத்தினாலே மேலே இருக்கக்கூடியதெல்லாம் அப்படியே சுட்டு இருக்கும், சின்னதாக இருக்கிறபடினாலே அது கொஞ்சம் சுட்டு இருக்கும் அடியில் இருக்கிறதெல்லாம். நதிகள் என்ன அதிகமாக ஆழம் கிடையாது, அதனால் என்ன நதிகள் ஓடிட்டு இருக்கு, ஓடுற ஜலமாகிறாலே அதில் ஆழம் கிடையாது, ஆடையில்படினாலே அடிவரை நல்லா சுட்டு இருக்கும். பெரிய பெரிய நதிகள், பெரிய கங்கை யமுனை, அதில் மட்டும்தான் கொஞ்சம் ஆழம் இருக்கும், இதுலேயும் அடிப்பகுதியையும் அது சுட்டு விட்டது. அதற்கு மேலே என்னென்னா சராம்சிச்சா அப்படின்னா, சராம்சிச்சானா என்ன, பெரிய ஏரி. பெரிய ஏரி என்னென்னா, அந்த பெரிய ஏரி என்னென்னா ரொம்ப ஆழமாக இருக்கும், ரொம்ப ஆழம். இந்த பெரிய ஏரி இருக்கே ரொம்ப ஆழமாக இருக்கும். அந்த ஆழமான ஏரிகள் இருக்கே, அந்த ஏரியில் மேல் பகுதி ரெண்டா சூடாக இருக்கும், அடிப்பகுதி இருக்கேன் அந்த அடிப்பகுதியும் நான் குதித்து கொண்டிருக்கிறதுன்னா அப்படி குதிக்கிறது. பல்வலாடி சராம்சிச்சா, ராவனை விட்டு பிரிந்தெல்லாம் துடிக்கிறது. பரிசுஷ்க பல ஆசாடி பரிசுஷ்க, அதுக்கு மேலே என்ன பழங்கள்லாம் இருக்கேன், அதெல்லாம் என்ன ஆச்சுன்னா அப்படியே வாடி போடுது, இல்லை உள்ள ரசமே இல்லை, ரசத்தில் இனிப்பு எதுவுமே இல்லை, அப்படி ஆகிவிட்டது எல்லா பழங்களும். அப்படி ஒரு பழம் அது என்ன காயாருதுன்னா அது பழுக்கவே இல்லை, பழுக்காமலேயே இருக்கு.
எல்லா பழமும் கீழே உருந்துடுத்து. அப்படி இருக்கிறது, ரசமே இல்லாமல் இருக்கிறது. பரிசுஷ்க பல ஆஷாடி வடாஜுப வடாடிச்சா வடாடி அப்படின்னா என்னன்னா ஒரு அர்த்தம் காடுன்னு அர்த்தம். இல்லை என்றால் பெரிய பெரிய தோட்டங்கள், பெரிய தோட்டங்களுக்கெல்லாம் வடாடி அப்படின்னு பேர். பெரிய பெரிய தோட்டங்களும் சரி அதுவும் வாரிடுத்து. அதுக்கு மேலே என்ன உப்ப வடாடிச்சா, என்ன உப்ப வடாடி சின்ன சின்ன தோட்டங்கள் அதுவும் வாடிடுத்து. அப்படின்னா பெரிய தோட்டங்கள் கூட என்னன்னா தண்ணி விடுறதுக்கு ஆள் கிடையாது. அவ்வளோ பெரிய தோட்டத்துக்கெல்லாம் தண்ணி விடுறதுக்கு ஆள் கிடையாது. அதனால் என்ன அது கொஞ்சம் வாடி போயிருக்கும். சின்ன சின்ன தோட்டங்கள்லாம் நல்லா தண்ணி விட்டு பராமரிக்கக்கூடிய தோட்டங்கள், அந்த தோட்டங்களில் இருக்கக்கூடிய செடிகள் கூட வாடி விட்டனா, செடிகள் மரங்கள் எல்லாமே வாடி விட்டனா. ராவணை விட்டு பிரிந்து எவ்வளோ துன்பப்படுகிறது இந்த நகரமானது, ரொம்ப துன்பப்படுகிறதுன்னா. அப்படி இருக்கிறது இந்த நகரமானது என்று தெரிவிக்கிறார் சுபத்ரன் காலத்தில். விஷயே தே மகாராஜா ராமம் ஜசர கரிசிதா. ராவணை விட்டு பிரிந்த துக்கம், ராமன் காட்டுக்கு போயிட்டானா, இப்படி ராமன் காட்டுக்கு போயிட்டானே என்று வருத்தப்பட்டு அழுத கண்ணீரும் சிந்திய மூக்குமாக இருக்கிறார்கள். ஒரு ஐயோ ராவன் காட்டுக்கு போயிட்டானே, ராவன் காட்டுக்கு போட்டானே என்று வீட்டிலே சமைப்பது கிடையாது, யாரும் சமைப்பது கிடையாது, யாரும் உறங்குவதே கிடையாது, யாரும் உறங்கிறது கிடையாது. அந்த ராவணையே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனந்தம் கிடையாது வீட்டிலே, எல்லா ஆனந்தமும் போடுத்து. யார் வீட்டிலேயும் ஆனந்தமே கிடையாது, எல்லா ஆனந்தமும் போய்விட்டது. பொழுது தசரதன் நினைத்தான், ஐயோ நான் இப்படி செய்து விட்டேனே, எவ்வளவு ராமப்பட்ட அபிஷேகம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பெரிய பெரிய இந்த கோசல தேசத்தில் எல்லாருக்கும் வரவேற்பு கொடுத்துருந்தேன். எல்லாரும் நிறைய பேர் வந்துருந்தா இந்த பட்டாபிஷேகத்துக்காக. ஆனால் பட்டாபிஷேகம் நடக்கலை. கைகேயி இதை போலே வரம் கேட்டால், எனக்கு 2 வரம் வேண்டும். ஒரு வரத்தினாலே ராமன் 14 ஆண்டு காட்டுக்கு செல்ல வேண்டும், இன்னொரு வரத்தாலே பரதன் ராஜ்யத்தை ஆள வேண்டும்னு கேட்டாள். கேட்ட காலத்தில் நான் அவ்வளோ பேர் இருந்தாலே யாரையாவது ஒருத்தாளை கூட்டு இதை போல நிலைமை வந்து சேர்ந்தது. இல்லைனா நம்ம குலகுரு வசிஷ்டர் அவரை கூட்டு இதை போல நிலைமை வந்து சேர்ந்திருக்கிறது, இந்த நிலைமையிலே நான் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுதென்ன வரத்தை ஒப்புக்கொள்வதா, ராமனை காட்டுக்கு அனுப்புவதா, இல்லை முடியாது என்று சொல்லவா, என்ன செய்ய வேண்டும்னு கூட்டு கேட்டுக்கலாமே. அது தோடலையே, என்னோட புத்திக்கு அது தோடலையே. கூட்டு கேட்டுக்கலாமே, யாரையாவது கூட்டு எவ்வளோ பேர் இருந்திருந்தார்கள், யாரையாவது கூட்டு பெரிய ஆலோசனை செய்து சொல்லி இருக்கலாமே. அது என்னுடைய புத்திக்கு தோடலை. இப்படி ராமனை காற்றுக்கு அனுப்பி விட்டேனே, எவ்வளவு கட்டம், எல்லாருக்கும் கட்டப்படுறான்டா. அயோத்தியில இப்பொழுது எவ்வளவு கட்டம், ராமன் எவ்வளவு கட்டப்பட போகிறான், எப்படி நடக்க போகிறான் ராமன் காட்டிலே தெரியவில்லையே. தோண்ட முடிவேஷம் தரித்து கொஞ்சம் ஆண்டுகளா, என்ன 1 ஆண்டுகளா 2 ஆண்டுகளா 14 ஆண்டுகள், எப்படி உயிர் வாழப் போகிறான் தெரியவில்லையே, இப்படி செய்து விட்டேனே என்று மிகுந்த வருத்தப்படுகிறான் தசரதன். வருத்தப்பட்டு தெரிவிக்கிறான், வருத்தப்பட்ட நிலையிலே இருக்கிறான் தசரதன். இந்த ராமன் எவ்வளவு குணவானான இருக்கிறான், அந்த குணவானான ராவனை போய் காற்றுக்கு அனுப்பிவிட்டோமே என்று தெரிவிக்கிறான். அவனுடைய குணம் எப்படிப்பட்டது, அதை இடிக்க நாளை தினம் பார்ப்போமா? சாந்தினி, பெருன்ற நாடு இருக்கு இல்லையா, இந்த பெருன்ற நாடு வந்து ஏன்ஷியன் மெடிக்கலில் வந்து ரொம்ப பெரிய ஒரு நாடாக விளங்கியிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெப்பனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் சர்ஜரி அவங்க பண்ணியிருக்காங்க. அது பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு, அதுவும் இல்லாமல் மூளை கோளாறுகள் கூட அது சால்வ் பண்ணுற லெவலுக்கு வந்து ஒரு பயங்கரமான நாடாக இருந்திருக்கு. ஸ்பெஷலாக காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி, அதாவது அந்த டைம்லேயே வந்து ஸ்கல்லை ட்ரில் பண்ணி அது மூலயமா இந்த தேவையில்லாத நீரெல்லாம் வெளியே எடுக்கிற லெவலுக்கு வந்து அவங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சர்ஜரிலாம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து இன்னும் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மெடிக்கல் அந்த டேர்ம்ஸ்லாம் அந்த ட்ரெப்பனேஷன்றது வந்து ரொம்ப வைடாக யூஸ் பண்ணப்படுற ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு டேர்ம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்பயே பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ வந்து அந்த காலுக்கெலாம் வந்து நீர் கோத்துக்குச்சு, இல்லை ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, ஏன் பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் காலில் வந்து ஓட்ட போட்டு இந்த பர்டிகுலர் இந்த ட்ரெப்பனேஷன்ஸ் முறை மூலயமா வந்து இப்போலாம் க்ளீன் பண்ணுறாங்களாம். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா எப்போ போட்ட கிராஃப் வந்து இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது இல்லையா? கண்டிப்பாக அந்த காலத்துலேயே அவ்வளோ யோசிச்சு மெடிக்கல் கேர்லாம் யோசிச்சிருக்காங்கன்னா மிகப்பெரிய விஷயம் தான் அலெக்ஸ். சரி, இதை தொடர்ந்து 12 ராசிகளுக்கான பலன்களை சொல்ல வராரு யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி. பார்த்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியின் மூலியமாக ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய ராசி பலன்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 31ஆம் தேதி 3வது மாதம் 2015ஆம் நாள் பங்குனி மாதம் 17ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. அவர்களுடைய ராசி பலன்களை பார்ப்போமாக.
முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசியானது மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று கண்டிப்பாக வெளிவட்டாரத்தில் மிகப்பெரிய அனுகூலமான நாளாக காணப்படுகிறது. உத்தியோகத்திலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதுடன் புதிய முயற்சிகளுக்கு உண்டான அமைப்புகளும் கைகூடுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளும், வியாபார நிமித்தமாக தொழில் நிமித்தமாக புதிய நபர்களை சந்திப்பதன் மூலிமா அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் தாயார் உடல்நிலை தந்தையார் உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதுடன் உடன் பிறந்தவர்களுக்கும் உங்களுக்கும் சிறு வாக்குவாதங்கள் மதியத்துக்கு பிறகு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம். எனவே அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அதிக கவனமாக இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று நிச்சயமாக எல்லா விஷயத்திலும் அனுகூலங்களுக்கான காணப்படக்கூடிய நாளாக காணப்படுகிறது. தொழிலில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் எல்லாம் அனுகூலங்கள் காணப்படுகிறது. புதிய அறிமுகங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் காணப்படுவதுடன் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பலவித சிக்கல்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவதுடன் சிலருக்கு தேவையில்லாத கடன் தலைக்கு மேல் உள்ள கடன் சுமையால் பெருமளவு சங்கடங்கள் பெருமளவு பிரச்சனைகள் உள்ள ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று அது நல்ல உறவினர்கள் மூலியமாக நண்பர்கள் மூலியமாக அதுக்கு ஒரு தீர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டீர்கள் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து விரைவில் வெளிவருவதற்குண்டான சாத்தியக்கூறான கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இரத்தத்தில் ஏற்கனவே ப்ராப்ளம் உள்ளவர்கள், இரத்த கொதிப்பு சர்க்கரை நோயாளிகள், இரத்தத்தில் கொழுப்பு உள்ளவர்கள் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய நாள் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்ல செய்திகள் வரக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவு, எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, அரசு துறை சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக பதவி உயர்வு அல்லது பதவியில் பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் கிடைப்பது, பாராட்டுகள் கிடைப்பது போன்ற நல்ல விஷயங்கள். தனிப்பட்ட உத்தியோகத்தில் இருப்பவர்களும் உங்களுக்கு மேலதிகாரிகளுக்கு இந்த இடைவெளிகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிப்பதற்குண்டான இனிமையான சூழ்நிலை, வியாபாரத்தில் பெரிய அளவு முதலீடுகளுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் எல்லாம் படிப்படியாக நல்ல செய்திகளாக காணப்படுவதை மிதுன ராசிக்காரர்கள் சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பாக காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக லாபத்தின் அளவும் கஜகேசரி யோகத்தினுடைய அமைப்பும் எல்லாம் காணப்பட்டாலும் மதியத்துக்கு பிறகு வாய் வார்த்தைகளில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாதவர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பதோ, சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட உங்களை அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வதோ, ஏற்கனவே சட்ட சிக்கலில் உள்ளவர்கள் அதை அலட்சிப்படுத்துவது மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதோ, கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கலில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தருவதுடன் குடும்ப விஷயத்தில் ஆக்ரோஷமோ ஆவேசமோ கூடவே கூடாது. துணை அல்லது துணைவியாருடன் சிறு வாக்குவாதங்கள் கூட இன்று பெருமளவு நிம்மதியற்ற தன்மையை ஏற்படுத்திவிடும் என்பதை கடகராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் கண்டிப்பாக அனுகூலமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. பிள்ளைகள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஸ்கூல் விஷயமாக இருக்கட்டும், காலேஜ் விஷயமாக இருக்கட்டும் ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கடகராசிக்காரர்களுக்கு காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் ஏற்கனவே கண்களில் ப்ராப்ளம் உள்ளவர்கள், நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் உள்ளவர்கள் இன்றைய நாளில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அரசாங்கத் துறையில் இருப்பவர்கள் தேவையில்லாத விஷயத்தில் கவனத்தை சிதறவிட்டீர்கள் என்றால் பெரும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு விடலாம். உடன் இருப்பவர்களை முழுதுமாக நம்புவது தேவையில்லாத கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் தேவைப்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி விடலாம். கண்டிப்பாக மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் தனிப்பட்ட தொழிலில் இருந்தாலும் மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் தேவையில்லாத பல பிரச்சனைகளை யாராவது கிளறி விடலாம். எனவே எல்லாரும் விஷயத்திலையும் புறங்கூறுபவர்கள் விஷயத்திலிருந்து தள்ளி நிற்பதே நன்மை தரும் என்பதை சிம்மராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். மிகப்பெரிய அனுகூலங்கள் சந்தோஷ அமைப்புகள்லாம் காணப்பட்டாலும் ஆவேசப்பட்டு தேவையில்லாத இடத்தில் முதலீடு செய்வதோ, ஏற்கனவே இருக்கிற பொருளை வாங்கி திருப்பி விரயம் செய்வதோ, அதாவது பணத்தை சேமிப்பாமல் வீணாக பந்தாக்காக செலவு செய்வது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்பட்டுவிடும். ஆவேசப்படுவது, உணர்ச்சி வசப்படுவதெல்லாம் அறவே தவிர்த்து கொள்ளுங்கள். யாருக்கோ இருக்கிற மேல் கோபத்திலெல்லாம் ஒரு ரோஷமாகவும் இது இல்லை என்றால் என் வாழ்க்கையே இல்லை என்ற அளவுக்கு ஆக்ரோஷப்படக்கூடிய அளவுக்கு யாரிடம் வீணாக மல்லு கட்டுவதெல்லாம் ஏற்பட்டுவிடும். இந்த வீண் ரோஷம் வெத்து ரோஷத்தினால் தேவையில்லாத உடல் தேக ஆரோக்கிய குறைபாடு இல்லாமல் பணத்தினால் பெரும் அளவு விரயங்கள் காணப்படுகிறது. அனாவசிய செலவுகள் அறவே தவிர்த்து கொள்ளுங்கள்.
முடிந்தால் வங்கிகள் அட்டைகளை வீட்டிலே வைத்து விட்டு செல்வதே நன்மை தரும் என்பதை கன்னியா ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். லாபம், அனுகூலம், எடுத்த காரியத்தில் ஜெயம், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், பெரிய அளவு முதலாளிகளை சந்திப்பது, மனதிற்கு இனிமையான தெய்வத்தை அனுகூலம் செய்வது, பல விஷயங்கள் ஏற்றம் பெறுவது, ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல செய்திகள் வருவது, தொலைதூர செய்திகள் நன்மைகள் ஏற்படுவது என்ற சகல விதத்தில் ஏற்றமும் அனுகூலம் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இன்றைய நாள் காணப்படுவதை துளாராசிக்காரர்கள் சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது கண்டிப்பாக நன்மை தரும். கண்டிப்பாக எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவு நிச்சயமாக வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். படிப்படியாக நல்ல செய்தி, அனுகூலமான விஷயங்கள், ஏற்றங்கள், உத்தியோகத்தில் மேன்மை அடைவது, உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சலசலப்பு மறைவது, உத்தியோகத்துக்கு உங்களுக்கு வர வேண்டிய கௌரவம் கிடைப்பது, அரசு துறையில் இருந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர் கிடைப்பது, ஏற்கனவே தடைப்பட்டிருந்த பதவி உயர் அமைப்பிலிருந்து நிவர்த்தி ஏற்படுவது, புதிய உத்தியோகத்துக்கு மாற்றுவது போன்ற நல்ல செய்திகள், முதலாக உத்தியோகம் சேரலாம் என்று ஓலை கிடைப்பதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான நல்ல சூழ்நிலை காணப்படுகிறது. மேலும் கண்டிப்பாக பணவரவில் காணப்பட்ட இந்த பிரச்சனை நிவர்த்தி ஏற்படுவதுடன் பகைமை பாராட்டியவர்கள் கூட நட்பு பாராட்டுவதற்குண்டான இனிமையான சூழ்நிலை காணப்படுகிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்கள் எது எப்படி இருந்தாலும், நன்மைகள் அனுகூலங்கள் எல்லாம் இருந்தாலும், தாய் தந்தையர் உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது, உங்களுடைய வயிற்றுபத்திரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது, மதியம் 2-7 வரை கண்டிப்பாக சந்திராஷ்டம அமைப்பில் உள்ளீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத ஆக்ரோஷப்படுவதெல்லாம் அறவே தவிர்த்து கொள்ளுங்கள். தேவையில்லாத உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு என்று இருங்கள். சட்டத்துக்கு விரோதமான காரியங்களில் மட்டும் ஈடுபடாமல் இருப்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் உள்ள பெரியோர் பெற்றோர் உடல்நிலைக்கு இன்று மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலம், லாபம், நல்ல செய்திகள், உத்தியோகத்தில் மேன்மை, மேலதிகாரிகளுடைய அரவணைப்பு, மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கு இருந்த இடைவெளிகள் குறைந்து பாராட்டு, அன்பு எல்லாம் ஏற்படுவதுடன் படைப்பாளிகளுக்கு அனுகூலங்கள். அதே சமயம் இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரங்கள் மனதை சங்கடப்படுத்தலாம். உடன் பிறந்தவருடைய தேக ஆரோக்கிய குறைபாடும் நமக்கு வருத்தத்தை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி மதியம் 2-7க்கு பிறகு சந்திராஷ்டம அமைப்புக்கு செல்வதனால் தேவையில்லாத மிக மிக கவனமாக எந்தவித கையெழுத்திடுவதற்கும், சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வதற்கும், குறிப்பாக உங்களுடைய எந்தவித விதிமீறல்களும் மீறி வண்டி வாகனத்தை கூட செலுத்தாமல் இருப்பது மகர ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம் ஏற்றம், தொழிலில் முன்னேற்றம், நல்ல செய்தி வருவது, கடன் அமைப்பில் குறைவது, திடீரென்ற அதிர்ஷ்டம் அனுகூலம் ஏற்படுவது, பணத்திற்கு 10 ரூபாய்க்கு கூட கஷ்டப்பட்டிருந்தவர்கள் 10,000 ரூபாய் வரை புழங்கக்கூடிய நல்ல பண வருவாய் ஏற்படுவதெல்லாம் மனதிற்கு இனிமையான அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது. அதே சமயம் பகைமை கொள்வதோ வெறுப்பு கொள்வதோ பெருமளவு சிக்கல்கள் ஏற்படுத்தும். மேலும் கண்டிப்பாக துணை அல்லது துணைவியாருடன் சிறு வாக்குவாதங்கள் இன்றைய நாள் முழுவதும் உள்ள நிம்மதியை கெடுத்துவிடும். மேலும் அவர்களுடைய தேகாரைக்கு திடீரென்று மதியத்துக்கு மேல் குறைபாடு ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதனால் மிக மிக கவனமாக கையாள்வது நன்மை தரும். வெளிவட்டாரம் ஏற்றம் காணப்பட்டாலும் குடும்ப விஷயத்தில் தனிப்பட்ட அன்பும் கவனமும் நிச்சயமாக தேவைப்படுகிறது கும்பராசிக்காரர்களுக்கு. அடுத்ததான இறுதியாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு லாபம், அனுகூலம் எல்லாம் காணப்பட்டாலும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். பிள்ளைகளுக்கு உங்களுக்கு வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், பிள்ளைகளுடைய நடத்தில் ஒரு விதமான கண் வைத்துக் கொள்வது நன்மை தரும். மற்றபடி அரசமைப்பில் ஏற்றமும், தொலைதூர செய்திகள் நன்மையும், உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த மன கஷ்டங்கள் படிப்பூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வருவதுடன் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி தொலைதூரத்திலிருந்து வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. எந்தவித பயணத்தையும் தள்ளி வைக்காமல் உடனடியாக ஏற்றுக்கொள்வது பல இடத்தில் ஏற்றமும் அனுகூலம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது. மீண்டும் நாளை
யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். சாந்தினி, ஏன்ஷியன் டைமில் இருக்கக்கூடிய மெடிசினல் இன்வென்ஷனை பற்றிலாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நாட்டு நடப்பையும் உலக நடப்பையும் தெரிஞ்சுக்க வேண்டிய சமயம் வந்துருச்சு. பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள். சாந்தினி, இட்டாலியில் டஸ்கினி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருந்தது தான். அந்த இடத்த வந்து மெடிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர்கள் ஆண்டு வந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாகவே வந்து ரொம்ப போருக்கு வரக்கூடிய விட்டமின் டிஃபிஷியன்சிலாம் இருக்கும் இல்லையா, இந்த டிஃபிஷியன்சி வந்து இந்த ராஜாவுடைய அந்த மகன்களுக்கெல்லாம் வந்திருந்தது தான். இது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து ரிசர்ச்லாம் பண்ணி இப்போ தான் அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விட்டமின் டிஃபிஷியன்சி எதனால் வருது, ரொம்ப வந்து புவராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த காலத்தில் ரிச்சான ஆட்களுக்கு வந்ததை ரொம்ப வந்து கிளவராக வந்து ப்ராப்பராக அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்ன, அதாவது பிரெஸ்ட் ஃபீடிங் இல்லாமல் இல்லை மில்க் இல்லாமல் வேறு என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுக்கலாம், என்னென்ன பல்ப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலே ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி அதற்கான வழிமுறைகள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அப்போவே வந்து விட்டமின் டிஃபிஷியன்ஸ்க்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் ஃபுட் சாப்பிடலாம் அப்படின்ற அளவுக்கு மெடிசன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்களே. சரி, இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான டிஃபன் ஐட்டம் சமைச்சு காமிக்க வந்திருக்காரு நம்ம செஃப். யார் அவர், என்ன சமைச்சு காமிக்க வந்திருக்காருன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது டிஃபன் பாக்ஸ். வேதா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் வந்து ஷெஃப் லியோ வந்திருக்கேன் அஞ்சப்பாறையிலேருந்து. உங்களுக்கு வந்து ப்ரெட் ஐட்டமில் ஸ்வீட் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ப்ரெட்டு, பால், சுகரு, பாதாம் பவுட்ரு, கோவா, க்ரீமு, சாஃப்ரானு, ஏலக்காய் பவுட்ரு, கொஞ்சம் கலரு, பாதாம் பிஸ்தா. சாஸ் பண்ண வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு பால், பால் நல்லா சூடு பண்ணிக்கணும். பால் வச்சுட்டோம். நம்ம இப்போது பால் வந்து நம்ம வீட்டில் காய வைக்கிற மாதிரி தான். நல்லா குக் ஆகின உடனே நம்ம வந்து பாதாம் பவுடர் ஆட் பண்ணோம். பாதாம் பவுடர் ஆட் பண்ண உடனே சுகர் போட்ட உடனே பால்கோவா போட்ட உடனே எல்லாம் கொஞ்சம் கொச்சிட்ட உடனே மற்ற ஐட்டமெல்லாம் போடணும். இது வந்து வெறும் சிம்பிளான ஐட்டம் தாங்க. இது சம்மர் டைம் வந்ததால் ப்ரெட்டில் வந்து நம்ம வந்து ஈவினிங் டைம்லேயோ பசங்களுக்கோ இது கொடுக்கலாம், ஸ்வீட் மாதிரி பண்ணிக்கு. பால் காஞ்சிடுச்சுங்க. அடுத்தது பாதாம் பவுட்ரு போட போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு போட்டால் போதும். எடுத்து இந்த மாதிரி விஸ்கை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். அந்த பாதாம் பவுடர் போட்டுட்டுங்க. பால் கொச்சிடுச்சுங்க. அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணுறோம். சுகர் ஆட் பண்ணோன்னே இது நல்லா கரையிறதுக்காக இதை மிக்ஸ் பண்ணுறோம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு சுகர் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக இதை மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. அடுத்தது கோவா போடுறோம். கொஞ்சம் கோவா போட்டால் கட்டியாக ஒரே இடத்துல இருக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து ரொம்ப பாதாம் பவுட்ரு, பால், கோவா எல்லாம் போடுறதெல்லாம் இது வந்து பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது சூடாகிடுச்சிங்க. இது எல்லாம் நல்லா இதாகி போச்சுங்க, குக் ஆகிடுச்சிங்க. பால், பாதாம் பவுட்ரு, இதெல்லாம் காடமன் பவுட்ரு போடுறோம், ஏலக்காய் பவுட்ரு. அடுத்தது கொஞ்சம் சாஃப்ரானு, அந்த கலர் வரவுக்காண்டியும் சாஃப்ரானு. கொஞ்சோண்டு எல்லோ கலருக்காக, எல்லோவாக இருக்கணுங்க, எல்லோ கலர் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிடணும். நல்லா குக் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் போடுறோம். அதுக்கு இது கொஞ்ச நேரம் நல்லா கெட்டியாகணும்.
ஸ்கூல் லீவ் டைமில் பசங்க எல்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிட்ருவாங்க. சில பசங்கள்லாம் பால்லாம் குடிக்க மாட்டாங்க. இது பாதாம் பவுடரும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதால ப்ரெட்டும் சேர்த்து ஸ்வீட்டாக பண்ணி கொடுக்குறதால நல்லா சாப்பிட்டுக்குவாங்க விரும்பி. இது இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. பாதாம் பவுட்ரு எல்லாம் வந்து பால் எல்லாம் போட்டு கோவா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வந்துட்டு கெட்டி ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ப்ரெட்டு ஃப்ரை பண்ணுறத வந்து ப்ரெட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் டிப் பண்ணுறத வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்தது வந்து நம்ம ப்ரெட்டை வந்து கட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு டீப் பண்ண போகிறோம். அது ப்ரெட்டு வந்து எப்படி கட் பண்ணி எப்படி ஃப்ரை பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. பாதாம் பால் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ப்ரெட்டு எப்படி கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ப்ரெட்டை கட் பண்ணியாச்சுங்க. இப்போ கடாயில் வச்சு ஆயில் வச்சு ஃப்ரை பண்ணணும். இப்போ வந்து ஸ்டவ்வை பற்ற வைக்கிறோம். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு கடாயை வைக்கிறோம். கடாயை வச்சுட்டு ஆயில் விட்டு ப்ரெட்டு ஃப்ரை பண்ணுறதை பார்க்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க எண்ணெய் காயறதுக்கு. எண்ணெய் காய்ஞ்ச உடனே நம்ம ப்ரெட்டு எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த சாஸ் இது பாதாம் பால் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் டீப் பண்ணணும். எண்ணெய் காய்ஞ்சிடுச்சிங்க. இப்போ வந்து ப்ரெட்டு ஃப்ரை பண்ணுறத பார்க்கலாங்க ஒன்று ஒன்றா. ப்ரெட்டு ஃப்ரை ஆகின்னு இருக்குங்க ஆயிலில். ப்ரெட்டு வந்து நல்லா கரைஞ்சிடாத கோல்டன் ப்ரௌனில் எடுக்கணுங்க. அது இந்த ப்ரெட் ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு 2-3 போட்டால் வந்து கஷ்டமாயிடும். அதால் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுட்டு திருப்பி ப்ரெட் எடுத்து போட்டு பண்ணிக்கலாம். இந்த ப்ரெட்டும் ஆயிடுச்சுங்க. இப்போ ப்ரெட்டு வந்து ஃப்ரை பண்ணியாச்சுங்க. அடுத்தது வந்து இந்த சாஸ் ரெடி பண்ணதை வந்து எப்படி வச்சு ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த சாஸில் இப்போ வந்து ஃப்ரை பண்ண ப்ரெட்டை வந்துங்க எப்படி வந்து டீப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சாஸ் வச்சுட்டோங்க. சாஸ் வந்து கோல்ட் ஆகிடுச்சிங்க. அது கூட வந்து இப்போ வந்து ப்ரெட்டை வந்து இதை போடுறோம். ப்ரெட்டு நல்லா வந்து ஊறணும். இதில் எதுவும் சூடு கீடு எதுவும் பண்ண வேணாங்க. இதில் நல்லா ஒரு 5 நிமிஷம் இதில் ஊறுனுச்சிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும் ப்ரெட்டு.
ப்ரெட்டு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்து எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ப்ரெட் ஐட்டமில் நிறைய ஐட்டம்லாம் நம்ம பார்த்துருப்போம். இது வந்து நம்ம வந்து ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இதை பண்ணியிருக்கிறோம். இதுக்கு வந்து குங்குமப்பூவெல்லாம் வந்து தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் பண்ணுறது வந்து அப்படியே கூட பண்ணலாம். நாங்கள் வந்து ஹோட்டலில் பண்ணுற மாதிரி இதை பண்ணுகிறோம். இது பேர் வந்து சாய் தூக்குடான்னு சொல்லிட்டு. இது நல்லா இருக்குங்க. ஆயிடுச்சுங்க, ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக கொஞ்சம் வந்து சாஸ் வந்து மேலே ஊற்றிட்டு இது கூட வந்து மேலே வந்து கார்னிஷுக்கு வந்து பாதாம் பிஸ்தாவும் போடணுங்க. ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. அலெக்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மாட்டுப்பாலுக்கு பதிலாக குழந்தைங்களுக்கு வந்து கழுதைப்பால் கொடுக்கலாம் அப்படின்னு சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஆஸ்மா, எஸ்கிமா இந்த மாதிரி நிறைய நோய்களை குணப்படுத்தும் அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டு வராங்க. பட் இதை வந்து ரோமன்ஸே அந்த காலத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அதாவது இப்போ பாம்பு கடிச்சதுன்னு வைங்களேன், இந்த கழுதைப்பால் வந்து நீங்கள் சோப்பாவோ இல்லை வந்து நார்மலாக மில்காவோ உட்கொண்டீங்க அப்படின்னா அந்த பாம்பு கடியிலேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாமா. எவ்வளோ பாய்சனஸாக இருந்தாலும் உங்கள் உயிர் பிழைக்கலாமா. அதே மாதிரி நோஸ் ப்ளீடிங்லாம் வரும்ல சில பேருக்கு, ஸோ அதெல்லாம் கூட இந்த கழுதைப்பால்னால குணப்படுத்தலாமா. ஸோ நேச்சுரலாக இருக்கக்கூடிய ரிசோர்ஸை வச்சே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐ திங்க் வந்து கெமிக்கல் சார்ந்த விஷயம் வந்து இன்னைக்கு இன்வென்ட் ஆகி வேற ஒரு விஷயத்தை இன்வென்ட் பண்ணியிருந்தாலும் அப்போ வந்து நேச்சுரல் ரிசோர்ஸை வச்சு இவ்வளோ விஷயம் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அஸ்டானிஷிங்காக தான் இருக்குது. இதை தொடர்ந்து குழந்தை பிறப்பு பயிற்சியாளர் டாக்டர் ஆனந்தி ரகுபதி பேரண்டிங்கை பற்றி நம்மளுக்காக சொல்ல வராங்க. பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது சுகமான சுமைகள். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுகமான சுமைகள் அப்படிங்கிறதுல கர்ப்பிணி பெண்கள் எந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக ப்ரெக்னென்சியில் போனாங்கன்னா எந்த மாதிரி குழந்தைய டெலிவர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி நிறைய பேசிட்டோம். இதில் இப்போ கொஷின் ஆன்சர் செஷன் அப்படிங்கிற மாதிரி ஆஃபனாக என்ன கொஷின் கேட்குறாங்க, ப்ரெக்னென்சி மதர்ஸ்க்கு எல்லாமே டவுட்டாக இருக்குது. அதை மீறி இல்லை எதையுமே கவலைப்படாமல் இருந்துடுறாங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் இன்பிட்வீன் பேலன்ஸ்டாக இருக்கணும். நிறைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கோங்க. கூகுளில் நிறைய தப்பாக பார்த்துட்டு எனக்கு எடிமா இருக்குமா, எனக்கு எக்லெம்சியா இருக்கா, எனக்கு இதெல்லாம் சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே தவறாக புரிஞ்சுக்காதீங்க. ரைட் பிளேஸில் ரைட்டான ஆன்சர்ஸ் எல்லாம் கிடச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் இது டயட்டை பற்றி நிறையா கொஷின்ஸ் வரும்னு சொல்லியிருந்தேன். டயட்டில் என்னென்ன சாப்பிட்லாம், என்னென்ன சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் மீறி குழந்தைங்க வெயிட் போடுறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னால் 100% நீங்கள் ஹெல்தி ப்ரெக்னென்சி இருந்தால் பேபி எக்ஸலண்ட்டான வெயிட்டில் இருப்பாங்க. கரெக்டான வெயிட் அப்படின்னா பேபி என்ன வெயிட் அப்படின்னு கேட்குறீங்க. பேபி ஒரு 3.5 kg இருந்தால் ரொம்ப 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 சூப்பரான வெயிட். 3 ரீச் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஓகே, எக்ஸலண்ட். அதுக்கும் கீழே 2.76 இருக்கிறாங்க அப்படின்னா பார்டரில் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். 2.5க்கும் கீழே எவ்வளோ இருந்தாலும் அது வந்து அண்டர் வெயிட் பேபி. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக, ஒன்றும் தப்பு நடக்க போகிறதில்ல, ஆனால் ப்ரெக்னென்சி முடிஞ்சு டெலிவரி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வெயிட்டில் பிறக்கிற குழந்தைங்கள ரொம்ப எக்ஸ்ட்ராவாக கேர் கொடுத்து கவனிக்கணும். ஸோ இந்த பேபி ஐடியலாக வெயிட் போடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல்ல பேபியோட வெயிட்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ வெயிட், ஒரு 10 days பேக் ஒருத்தர் கொண்டு வராங்க ரிப்போர்ட்டை. டாக்டர் வந்து வெறும் 600 grams போட்டிருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, குழந்தை வெயிட் போடுமா போடாதா அப்படின்னு கேட்டாங்க. எந்த மந்த் ப்ரெக்னென்சியில் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டேன். ஸோ இப்போ தான் 5th month முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எக்ஸாக்டாக வெயிட் கெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 எக்ஸாக்டாக சொல்லலாம். ஒரு 4th month அந்த பேபி எவ்வளோ இருப்பாங்க, 5th month எவ்வளோ இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பயப்பட தேவையில்லை. ஒரு 4th month நிஜமாலுமே லெஸ் தென் 300 grams 250 grams அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்படியே டபுள் ஆகும். 5th month ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 800-900 grams. 6th month ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1.2 அந்த மாதிரி. 7th month ஆகும்போது ஒரு 2 kgக்கு மேலே 2.4 வந்துடுவாங்க. 8th month முடியும் போது அப்படியே 3.க்கு மேலே வந்துடுவாங்க. ஸோ 9th month வரும்போது அந்த நல்ல ஹெல்த்தியாக வர்ற குழந்தை கண்டிப்பாக ஒரு 3.7 வரைக்கும் ரீச் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் இந்தியன்ஸ் ஆவரேஜாக சராசரியாக பார்த்தீங்கன்னா
ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி 3.5க்கு மேலே பேபிஸ் எல்லாம் பிறக்கிறது ரொம்ப கம்மி தான். 10ல் ஒரு குழந்தை அந்த மாதிரி ஹெவி வெயிட் பேபின்னு சொல்லுவோம். ஹெவி பேபிஸ் ஒரு 3.7 3.8 சம்டைம்ஸ் 4.2 வரைக்கும் கூடலாம் பிறக்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப காமன் கிடையாது. 3.3 வரைக்கும் 3.5 மேக்ஸிமமாக அந்த மாதிரி தான் ஓவரால் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 5th மந்த்லலாம் வெறும் 300 கிராமில் இருந்தாங்கன்னா பயப்படவே வேண்டாம், அது ரொம்ப நார்மல். அப்படியே டபுள் ஆகிட்டே வரும் 6th மந்தில் 7th மந்தில் அந்த மாதிரி. கடைசி 30 நாள் தான் ரொம்ப அதிகமாக குழந்தைங்க வெயிட் போடுற பீரியடாகவும் இருக்கும். அதனால தான் ரொம்ப ப்ரீமெச்சூர் பேபிலாம் பார்த்தீங்கன்னா 8th மந்தில் பிறந்திருப்பாங்க, ஆனால் ரொம்ப லெஸ் தென் 1.5 1.7 இருக்கிறதுக்கு காரணம் அந்த பேபிஸ் ஓவராலே போட போகிற வெயிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 2.75 தான். அந்த குழந்தை 1 மந்த்துக்கு முன்னாடி பிறந்தா என்னாகும், லாஸ்ட் மந்தில் போடுற அதிகப்படியான வெயிட்டு போட மாட்டாங்க. நாங்கள் அதனால் சில நேரத்தில் டாக்டர்ஸ் கிட்ட ரொம்ப ஆர்கியூ பண்ணுவாங்க, எனக்கு நார்மல் டெலிவரி வேணும், வெயிட் பண்ணி பார்க்கலாம், நீங்கள் கொடுத்துருந்த டேட் வந்து இன்னும் இருக்குது அப்படின்னுலாம். ஏன் டாக்டர்ஸ் வெயிட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, ஒரு 4 நாளுக்குள்ளே எதிர்பார்க்காத வெயிட் போட்டுருவாங்க பேபிஸ். அந்த ஒரு லாஸ்ட் 10 days அப்படிங்கிறது இன்னுமே சீக்கிரமாக வெயிட் கெயின் பண்ணுற பீரியட் சொல்லப்போனால். அதனால் வெயிட் கெயின் அப்படிங்கிறது இப்படி தான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் இருக்குது. இதில் குழந்தை வெயிட் போடலை அப்படின்னா என்னென்ன தப்பு நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி ஃபுல்லாக அம்மா ஹெல்த்தியான டயட் எடுத்துருக்க மாட்டாங்க. இல்லை நான் ஹெல்த்தியாக எடுத்துக்கிறேன், நிறைய சாப்பிட்றேன், நல்லதாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு பி விட்டமின்ஸ் இருக்காது. பி விட்டமின்ஸ் எல்லாருமே ஸ்கூல்லேருந்து படிக்கிறோம், நிறையா தெரிஞ்சிருக்கோம். பி விட்டமின்ஸ் நிறையா இருக்குது. லைக் B1 B2 B13 B6 B12 இந்த மாதிரி நிறைய B6 எல்லாம் இருக்கிறதுனால இதில் என்ன விட்டமின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, பின்னு சொன்னாலே அந்த விட்டமின் இஸ் அ கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நான் முன்னாடியே இதை சொல்லியிருப்பேன், ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணி இருக்குது, ஒரு ஸ்பூன் சுகரை உள்ளே போடுறீங்க, அது வந்து டிசால்வ் ஆகணும், கரையணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும், ஒரு 2 minutes 3 minutes ஆகும். தானாக கரையிறதுக்கு இன்னும் கூட லேட் ஆகலாம். இதுவே ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்டிர் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், சீக்கிரமாக 30 செகண்ட்ஸுக்குள்ளே அது கரைஞ்சிடும். இந்த ஸ்பூன் மாதிரி ஆக்ட் பண்ணுறது தான் பி விட்டமின்ஸ். ஸோ உடம்புல பி விட்டமின்ஸ் இருந்தால் தான் நீங்கள் சாப்பிட்ற எல்லா விட்டமின்ஸும் எல்லா பொருட்களும் அது உடம்புல அப்சர்வ் ஆகும், கலக்கும். அதனால பி விட்டமின்ஸ் எதில் இருக்குது, நிறைய வெஜிடபிள்ஸில் இருக்குங்க, நிறைய நட்ஸில் இருக்குது. ஓகே, பி விட்டமின்ஸ் நிறைய, எஸ்பெஷலி நான்வெஜ்ஜே நான் சாப்பிட மாட்டேன், கம்ப்ளீட் வெஜிடேரியன் சொல்கிறவங்க அதிகப்படியான B12 சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். நட்ஸில் தான் இருக்குது, அது கொஞ்சம் ட்ரேசஸாக. அந்த மாதிரி சில விஷயங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இப்படியெல்லாம் பார்த்து சாப்பிட்ணுமா, என்ன தேவை, நார்மலாக சாப்பிட்டா ஓகே இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு கீரை சாப்பிட்றீங்கன்னா சாயிலில் நிறைய அயன் இருந்துச்சு, அந்த கீரைக்கு உரம் பூச்சி மருந்து இந்த மாதிரிலாம் எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அதில் இருக்கிற சத்து அப்படியே கிடச்சிருக்கும். தாத்தா காலத்தில் ஒரு கட்டு கீரை சாப்பிட்றது ஒன்று, இன்றைக்கி நீங்கள் 5 கட்டு சாப்பிட்டா கூட அதில் இருக்கிற கீரையில் இருக்கிற அயன் நமக்கு கிடைக்காது. ஸோ அந்த அளவுக்கு அந்த பிளான்ஸ்லேயே நிறைய டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால நம்ம கைக்கு அது நிறைய முறைகள், இன்றைக்கி சீடில் நிறையா வந்து கண்டாமினேட் ஆயிடுது, அதுக்கப்புறம் அதுக்கு மருந்து, விளையிற இடத்துல மருந்து, அது கைக்கு கிடைக்கும் போது நிறைய ப்ரிசர்வ்ட் ப்ராசஸ், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வர்றதுக்குள்ளே எக்கச்சக்கமான இடத்துல அது வந்து பதப்படுத்தப்பட வேண்டியதாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது எத்தனை நாள் ஃப்ரிட்ஜில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஃப்ரிட்ஜுக்கு வந்ததுக்கப்புறம் அது சமைக்கிற முறை என்டையெல்லாம் என்ன சொல்கிறது, அன்னைக்கெல்லாம் சமைச்ச முறைகள் வேறு, இன்றைக்கி சமைக்கிற விதம் வேறு, அதில் ஆட் பண்ணுற மசாலாஸ் வேறு, ஆயிலில் எத்தனையோ இருக்குது. மொத்தத்தில் ரொம்ப 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 அதே ஃபுட்டு தான், தாத்தா பாட்டி காலத்தில் சாப்பிட்ட அதே உணவுகள், அதே காய்கறிகள் தான். ஆனால் இன்றைக்கு அதில் இருக்கிற தரம் குறைஞ்சி போச்சு. அப்போ நம்ம அதுக்கு ஏதாவது மாற்று வழி செய்யணும் இல்லையா. ப்ரெக்னென்சியில் நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நான் அதில் வந்து உட்காந்தோடனே கேட்பேன், எந்த மாதிரி ப்ரெக்னென்சிக்குன்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அதே மாதிரி தான், ரொட்டீன் ஃபுட்டு தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக சொல்லுவாங்க. ஸோ ரொட்டீன் ஃபுட் அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அங்கே இன்னொரு உயிர் உங்கள் உடம்புலேருந்து எல்லாத்தையும் சக் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேர் கொடுத்து சாப்பாட்லேயோ இல்லை மற்ற விஷயங்களையோ மாற்றிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப 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 நார்மலான குழந்தை தான், ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பிரெயின் டெவலப்மெண்ட்டோட அந்த குழந்தைய நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதனால் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இன்றைக்கி எல்லாமே காஸ்ட்லி, நான் சொல்கிறது அதுதான். இன்றைக்கி எதுனாலும் நீங்கள் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும். 2 என்ன ஸ்பெண்ட் பண்ணணும், ஒன்றா டைமை ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லை மணியை ஸ்பெண்ட் பண்ணணும். அது ஹெல்த் ஆகட்டும், ஒரு வெல்த் ஆகட்டும், வேறு ஹாப்பினஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே இதுதான் பேசிக் ரூல்னு ஆயிடுச்சு. ஸோ டைமையோ மணியவோ ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க.
அண்ட் பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன சாப்பிட்லாம். இது அவ்வளோக்கா எல்லாரும் கேட்குற கேள்வி இல்லை தான், ஆனால் நான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு தனியாக ஏதாவது சாப்பிட்ணுமா, டோட்டலாக சாப்பிட்டா பிரெயினுக்கு ஆக போகுது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ பிரெயின் இஸ் மேடப் ஆஃப் ஆல்வேஸ் ப்ரோட்டீனுங்க. ப்ரோட்டீன் வந்து வாட்டர் அண்ட் ப்ரோட்டீன் தான் பிரெயின்னே சொல்லலாம். ஸோ ப்ரோட்டீன் எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதில் மெஜாரிட்டி வந்து பிரெயினுக்கு போயிடும் நீங்கள் எடுத்துக்கிற இன்டேக்கில். இன்னைக்கு நம்ம இந்தியன் பேபிஸ் ஓவராலாக பார்க்க போனால் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க. எல்லா நேரத்துலையும் ரொம்ப 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 துருன்னு ரொம்ப க்யூரியஸ் அப்படின்னு சொல்கிறத விட ஆங்ஷியஸ்னு சொல்லுவோம். ரொம்ப படபடப்பு ஜாஸ்தியாக, சட்டுன்னு கோவம் வர்ற குழந்தைகளா, டக்குன்னு அவுட்பர்ஸ்ட் ஆகிற குழந்தைகளா, எதையுமே நிதானமாக இருக்கிற மாதிரி இல்லை. துருன்னு இருக்காங்கன்னு நம்ம பெருமைப்பட்டுக்கலாம், ஆனால் அது வந்து ரொம்ப கரெக்டான வளர்ச்சியோட விதத்தில் போகுதுன்னு சொல்ல முடியாது. ஸோ இது எதனால் அப்படின்னா பிரெயின் தங்களோட கண்ட்ரோலில் இல்லை. பிரெயினுக்கு தேவையான சில விஷயங்கள் பத்தலை. அது எங்கேருந்து, வயிற்றுலேருந்து ஆரம்பிக்குது, ஊமில் இருக்கும்போது இருந்து, கர்ப்ப காலத்துலேருந்து நிறைய டெஃபிஷியன்சியோட பிரெயின் வந்துச்சுன்னா தான் நாளைக்கு நம்ம சொல்கிற எதையுமே பிரெயினால் கேட்க முடியாது. ஒன்றும் இல்லை, ஒரு வெயிட் ரெடியூஸ் பண்ணணும், நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன், நான் வெயிட்டு குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஸ்வீட்டை பார்க்கும்போதெல்லாம் உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாமல் டெம்ப்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சொல்கிறத பிரெயின் கேட்டுக்கவே இல்லை, நீங்கள் சொல்கிறது பிரெயினுக்கு ரீச்சே ஆகலைன்னு அர்த்தம். ஸோ சில விஷயத்துலலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த இடத்துல கோவப்படவே கூடாது, ஆனால் எனக்கு என்ன மீறி கோவம் வருது அப்படின்னீங்கன்னா உங்களை மீறி பிரெயின் உங்களோட கண்ட்ரோல் அந்த இடத்துல இல்லை. ஸோ ப்ராப்பரான சேனல் மெசேஜ் வந்து அங்கே போகலை, கனெக்ஷன் டு கனெக்ஷன் நிறையா விட்டு போயிருக்கு. இந்த மாதிரி சிலதெல்லாம் டிசிப்ளினாக இருக்க முடியல அப்படின்னா பிரெயின் நிறைய சஃபர் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. என்னென்ன பண்ணணும், பிரெயினை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு சின்ன சின்ன ரீசன்ஸ் எல்லாம், சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபுட்டு எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது. உண்மையிலுமே பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ப்ரோட்டீன் தான் மேஜர் சோர்ஸ். ஸோ ப்ரோட்டீன் நிறைய கொடுங்க. ப்ரோட்டீன் எதில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போனீங்கன்னா லைக் பாலில் இருக்குது, ஹோல் மில்கில் இருக்குது, நல்லா திக்காக இருக்கிற பாலில் இருக்குது. அடுத்தது பருப்பு வகைகள் எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் இருக்குது. தானியங்கள் எல்லாமே இன்றைக்கி சிறு தானியங்கள்னு சொல்கிறது, மற்றது முழு தோல் இருக்கிற மாதிரி இருக்கிற தானியங்கள் எல்லாத்துலேயும் இருக்குது. அதுக்கு அடுத்தது க்ரீன் பீஸ், பச்சை கலரில் இருக்கிற பயிறு, சுண்டல், அந்த மாதிரி எல்லாம் சிக்கனில் இருக்குது. இப்படி எல்லாம் மாற்றி மாற்றி உருளைக்கிழங்குல இருக்குது, பன்னீரில் இருக்குது, பால் பொருட்கள், தயிர் பொருட்கள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நிறைய எடுத்துக்கணும். ப்ரோட்டீன் பத்தாது. நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் அதே தான், ப்ரோட்டீன் பத்தாது. ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ப்ரோட்டீன் எக்ஸஸ் ஆகிடுச்சா அப்படின்னு டவுட் வருதா உங்களுக்கு அப்படின்னா, ப்ரோட்டீன் எக்ஸஸ் எல்லாம் ஆகவே ஆகாது. ஒரு ப்ரெக்னென்சி மதர் ப்ரெக்னென்சி டைமில் ஒரு 70 kg இருக்காங்க, த மேக்ஸிமம் அப்படி இருக்காங்க அப்படின்னா ஷீ நீட்ஸ் ஒரு 95 to 100 grams ப்ரோட்டீன் வேணும். தேடி தேடி எல்லாத்தையும் சாப்பிட்டா கூட அவ்வளோ ப்ரோட்டீன் கிடைக்காது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் அடுத்த செக்மெண்ட்டில் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். நன்றி. ஸோ அலெக்ஸ், அந்த காலத்துலேயும் இவ்வளோ ஹெல்த் கான்ஷியஸாக இருந்திருக்காங்க அப்படின்றது நம்ம இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக டிஸ்கவரி வந்து அந்த காலத்திலேயே இருக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு ஸ்ட்ராங்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பாக வந்து நம்ம ஓல்ட் ஏஜ் ஓடிகளில் வந்து பல மருத்துவ முறைகள்லாம் வந்து எரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஹூ நோஸ், அந்த காலத்திலே எல்லாத்துக்கும் கியூர் கண்டுபிடிச்சி எழுதி வச்சிருந்தாங்களோ என்னமோ. ஸோ நோ ஒண்டர், கண்டிப்பாக வந்து இன்னைக்கு நம்ம என்ஜாய் பண்ண மாதிரி வியூவர்ஸும் கண்டிப்பாக எனக்கு என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நம்புறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். இதே மாதிரி நாளைக்கு வித்தியாசமான கான்செப்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறோம். Until then, this is Shanthini Madhivanan and Alex signing off from the entire team of Udayam Paruppu Vagaigal Valangum Putham Pudu Kaalai. Bye. Thank you.